ஓம் முருகா சரணம். அன்பு சொந்தங்களே, உலகெங்கிலும் பறந்து விரிந்து பல நாடுகளில், பல தொழில்களில், பல வேலைகளில், பல அலுவல்களில் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியா இணைந்து நடத்தும் இந்த வெற்றிகரமான 46வது காணொளி நிகழ்விற்கு எங்கு இருப்பினும் எவ்வேளை இருப்பினும் அதை பின்னுக்கு தள்ளிவிட்டு நம் சொந்தங்களுடன் இன்புற்று தொழில் வாழ்விலும் மற்றும் குடும்ப வாழ்விலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நம் சொந்தங்களை காண ஓடோடி வந்திருக்கும் நம் அனைத்து இரத்த சொந்தங்களுக்கும் உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய வணக்கங்கள். சொந்தங்களே, 6வது ஆண்டில் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் பல சாதனையாளர்களை அவர்களுடைய மனதில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களையும் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்ற நிகழ்வுகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் விதமாக பல காணொளிகளை நடத்தி இருப்பது தாங்கள் அறிந்ததே. அவ்வாறு பல காணொளிகள் நாம் நடத்தி இருக்கிற பொழுது பலர் வாழ்வில் இக்காணொளிகள் மூலம் தெரிவிக்கப்படும் பரிமாறப்படும் தகவல்கள் அனைவரது வாழ்விலும் ஏதாவது ஒரு மூலையில் அல்லது அவர்கள் ஆழ் மனதில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறிய தீப்பொறியேனும் அவர்களுக்கு வாழ்வில் ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்தி கொடுத்திருக்குமாயின் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அவ்வாறு பல விஷயங்களை நாங்கள் கேள்விப்படும் பொழுதெல்லாம் நாங்கள் எங்களது நேரத்தை பயனுள்ளதாக கழித்ததற்கு மனம் துள்ளி நகையாடியுள்ளது. இவ்வாறு இருக்கும் நம் சொந்தங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் என்ற வீறு நடை போட்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்போம். உங்கள் ஒத்துழைப்புடன் உங்கள் அனைவரையும் இக்காணொளியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை இன்றைய சிறப்பு விருந்தினருக்கும் உங்களுக்கும் வருக 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 என்று கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக உளமாற வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்று ஒரு அருமையான நாள். ஆம், என்றெல்லாம் நம் கேபிஎன் குழுமத்துடன் காணொளி நடத்துகின்றோமோ அன்றைய தினங்கள் அனைத்துமே நமக்கு நல்ல நாட்கள் தான். ஏனென்றால் இன்று 2 நம் சொந்தங்கள் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை பற்றி, நமக்கு என்ன வாய்ப்புகள் அவர்கள் கொடுக்க போகிறார்கள் என்பதை பற்றியும் நம்முடன் பரிமாற இருக்கின்றார்கள். அவ்வாறு இன்று நம்முடன் பரிமாற இருக்கும் 2 சொந்தங்களின் தொழில் விஷயங்களை இப்பொழுது நம் காணொளி மூலம் காணப்போகிறோம். காணுங்கள் சொந்தங்களே, அவர்களுக்கு நாம் வாய்ப்பு எவ்வாறு கொடுக்க முடியும் என்பதை இந்த காணொளி மூலம் தெரிந்து கொள்ளலாம். சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திங்க. நான் வந்து பூந்தர காடவுட்டத்தை சேர்ந்தவங்க. எங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்க. கம்பெனி பேர் 2S லாஜிஸ்டிக்ஸுங்க. இந்த கம்பெனியை நானும் என்னோடய பார்ட்னரும் 10 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட மேஜர் கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெவின் கேர் குரூப், ஆம்கோ குரூப்புங்க. இந்த 2 கம்பெனிக்கும் நாங்கள் வந்து C&F-ஆகவும் இருக்கோம் அண்ட் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிமெண்ட் ஷீட்ஸுங்க, மெடிமிக்ஸ் குரூப்புங்க,
ப்ராமினன்ஸ் விண்டோஸுங்க, பொன்பியூர் கெமிக்கலுங்க, இந்த மாதிரி நிறையா கம்பெனிகளுக்கு நாங்கள் வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் டாடா ஏஸ்லேருந்துங்க 30 டன் டாரஸாக இருக்கட்டும், ட்ரெய்லர்ஸாக இருக்கட்டும், கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சப்ளை பண்ண முடியுங்க. தமிழ்நாடுலேருந்து ஆல் ஓவர் இந்தியா எங்களால் பண்ண முடியுங்க. இதே மாதிரி உங்களோட தேவைகளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீட் இருக்குது, எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. எங்களோட ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க, கோயம்புத்தூரில் இருக்குங்க, சென்னையில் இருக்குங்க. ஸோ இந்த சென்னையிலையும் நாங்கள் கோயம்புத்தூர்லேயும் இப்போ எக்ஸ்பென்ஷனில் இருக்கோங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரிங்க இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த கேபிஎனுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. நான் கேபிஎன்லாம் எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கேங்க. அதேமாரி கேபிஎனில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் நானும் நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்கேங்க. ஸோ எல்லோரும் இந்த ஃபோரமை யூஸ் பண்ணிக்கணுங்க. நீங்கள் வந்து உங்களோட அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸை வந்து இந்த ஃபோரமில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி லெட் அஸ் ஆல் நோ ஈச் அதர் அண்ட் க்ரோ டுகெதருங்க. வணக்கங்க. மிக்க நன்றி நமது கேபிஎன் குழுமத்தின் ஐடி தொழில்நுட்ப குழுவிற்கு. 2 காணொளிகள் மூலம் 2 சொந்தங்களின் தொழில் வாய்ப்புகளை நாம் பார்த்து கொண்டுள்ளோம். சொந்தங்களே, இன்று 46வது காணொளி கருத்தரங்கில் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு எல்லாம் பரிச்சயப்பட்ட நம் சொந்தமான திரு அருணாச்சலம் அவர்கள். சின்ன ஊரான சென்னிமலையில் இருந்து சிங்கப்பூருக்கு தொழில் நிமித்தமாக சென்று அங்கு வெற்றி படிகளை தொட்டு பல நிறுவனங்களை திறம்பட நடத்தி வரும் ஒரு கொங்கு மண்ணின் மைந்தர், கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் வித்தகர். பிறந்த ஊர் சென்னிமலைக்கு அருகில் சொக்கநாதபாளையம். 1961ஆம் ஆண்டு பிறந்த இந்த கொங்கு மனிதர் நம் கொங்கின் ரத்தம். டிப்ளமோ மெக்கானிக்கல் 1981ஆம் ஆண்டு முடித்து பேச்சுலர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஇ 1988ஆம் வருடம் முடித்து கோவையில் 1981ஆம் ஆண்டு முதல் எவரெஸ்ட் இன்ஜினியரிங், 1988 முதல் கேஎஸ்பி பம்ப்ஸ், 1997ஆம் வருடம் முதல் பெட்ரோனாஸ் மலேசியாவின் மலக்காவில் வேலை நிமித்தமாகவும், 1998ஆம் வருடம் முதல் சிங்கப்பூர் கெப்பஸ் பெல்ஸ் ஸ்வேலை என்ற நிறுவனத்திலும், 2000 வருடத்தில் இருந்து புரூனே ஷெல் ஆயில் கம்பெனியில் வேலையும், 2005ஆம் வருடம் முதல் சிங்கப்பூரில் சொந்த தொழில் தொடங்கி தற்போது கியூடெக் என்ற ஒரு நிறுவனத்தின் குழுமமாக கியூடெக் குரூப் என்ற பல் தொழில் நிறுவனத்திற்கு சேர்மனாக சொந்தக்காரராக உள்ளவர்தான் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர். சேர்மன் ஆஃப் கியூடெக் குரூப் கம்பெனிஸ், 10 different verticals in சிங்கப்பூர், 10 வெவ்வேறு டைவர்சிபிகேஷன் ஆஃப் பிசினஸ் நடத்தி வரும் இவருடைய பிரான்ச்சஸ் மிடில் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏசியா மற்றும் இந்தியாவில் பறந்து விரிந்திருக்கின்றது. இவர் 5வது வகுப்பு வரை ராமலிங்கபுரம் எலிமெண்டரி ஸ்கூலில் படித்தாலும் 6 கிலோமீட்டர் நடந்தே பள்ளிக்கு பயின்று வாழ்வின் முதல் அத்தியாயத்தில் கஷ்டம் என்றால் என்ன என்பதை தெரிந்து அந்த படிப்பின் அருமை புரிந்து வாழ்வை முதல் அத்தியாயத்தை வெற்றிகரமாக கடந்தவர். 1973 முதல் 75 வரை 8ஆம் வகுப்பு வரை பசுவப்பட்டி மிடில் ஸ்கூலில் 16 கிலோமீட்டர் பயணித்து படிப்பின் அருமை கருதி அதையும் தாங்கி சாதித்தவர். 1976 முதல் 1978 வரை குமரப்பா செங்குந்தர் மேல்நிலை பள்ளி சென்னிமலையில் 11ஆம் வகுப்பு வரை படித்து அதில் 26 கிலோமீட்டர்கள் பயணம் மேற்கொண்டு வாழ்வில் கஷ்டத்தை தன் அங்கமாக கொண்டு வெற்றி படிகளை நோக்கி வளர்ந்தவர். ASNT NDT லெவலில் 3 வருடம் 1997ஆம் வருடம் மற்றும் ஜுவல் ஆஃப் NPT அதாவது நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியில்
ஜுவல் ஆஃப் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் என்ற விருதை திரு மாணிக்கம் ஐயா அவர்களின் கரங்களால் 2018 ஆண்டு பெறப்பட்டவர் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர். அவரை பற்றிய அறிமுகம் செய்வதில் எனக்கும் மகிழ்ச்சி. அவரை பற்றிய விரிவான ஒரு காணொளி உங்களுக்காக அவரது நிறுவனங்களை பற்றி இதோ. The world business majorly revolves around industry sectors like oil and gas, marine, petrochemical, process, construction, where every day and everywhere we charge our footprints. QTech is a complete solution provider for your engineering needs. Ever since 2005, we are a specialist industry-specific service provider for fully integrated turnkey services. In an industry where delays are extremely costly and accidents can be disastrous, we provide the valued services needed to protect your brand and reputation. By following our stringent quality procedures, we are able to achieve our primary objectives to spur new innovations, improve speed of delivery, reduce costs, maximize outputs, and mitigate risks. Our commitment to quality and safety is evident by the accreditations and certifications that we have received over the years. We are applying the same standards irrespective of whether we work on our clients' projects or in our own factories. Due to the growing level of global industrialization, we emphasize our global footprint for proximity with our clients. We are headquartered at Singapore and have branches in Indonesia, Malaysia, India, UAE, Saudi Arabia, and Oman. In addition, we have our affiliates and partners across the globe, and we will continue to grow our operations worldwide to serve the best. At QTech, we provide an extensive range of services that will enable our clients to benefit from a one-stop customized solution with substantial cost savings. To minimize HSE risk, to maximize plant efficiency, and contribute to global safety and sustainability, we provide quality solutions for your business needs. As we are an accredited inspection body complying to ISO IEC 17020 requirements. Our pool of experienced and certified inspectors carry out all the inspection tasks on call-out, short-term, or long-term contract basis. QTech offers modern technologies to provide great value for different companies. We offer specialized packages, providing you with a complete solution with respect to both non-destructive testing and advanced NDT services. Our NDT bodies are accredited by SAC Singles, DNV, ABS, proving our competitiveness and adherence to internationally recognized standards of excellence. We employ the most modern NDT technologies like phased array ultrasonic testing, time-of-flight diffraction, magnetic flux leakage, internal rotating inspection system, tank floor scanning, tube inspection testing. We use the latest software to manage the NDT data, and our expert engineers will help in analyzing and resolving the NDT-based issues. Our passion to serve the industry by developing highly skilled professionals in the field of quality engineering and NDT has led us to impart exclusive training courses
and certifications within Singapore and worldwide. We are the first and only accredited test facility under American Welding Society. We are also approved as Common Welder Qualification Scheme Test Center under Singapore Welding Society. When it comes to technical manpower outsourcing, we have provided experts in almost all fields of engineering. We supply experienced and certified professionals who exceed your expectations. In software, some of our key services are QTrack, an advanced tracking program that helps manage fleet operations for supply chain activities. QM, which is a quality management software platform including engineering-specific modules for piping, electrical, materials, mechanical, structural, pressure vessel, heat exchanger, and tanks. Qt Office is a unique office activities enabling software for maintaining HR time attendance, purchases, and for material accounting and office automation. Qt Waybill, which is an advanced courier tracking and management solution to keep track of your orders, delivery, and bill your clients accurately. It increases the productivity of your office staff and results in tremendous cost savings with instantaneous profit for your organization. QTime, which is an advanced time management solution to keep track of your workforce and bill your clients accurately. We continue to invest in developing softwares for delivering cutting-edge technological solutions to our clients. We provide a complete range of commercial diving and underwater NDT inspection, repair, and maintenance services in the oil and gas, shipping, and marine infrastructure industries. We have the capability to complete projects of any scale and to meet up the highest industry standards. Furthermore, the division has achieved an excellent performance record and reputation for delivering quality services. And we are certified by ISO 9001, ABS, NK, GL, BV, and many more certification bodies. We possess highly experienced and NACE accredited cathodic protection specialists providing technical expertise and skill to design, manufacture, and monitor both sacrificial anode and impressed current cathodic protection systems for onshore, offshore, and shipping industries. Our services ranges from doing site service to engineering design, supervision of installation, testing, commissioning, maintenance, and monitoring effectiveness of cathodic protection systems. All of our cathodic protection activities comply with DNV's recommended practice B401 and NORSOC standard M503. Our engineering procurement and construction services are one of our key business lines. Thanks to the know-how of our technicians, engineers, and experts, we are able to develop and implement solutions for both onshore and offshore industries. On a turnkey basis, we design, procure, fabricate, install, and commission engineered products like pressure vessels, storage tanks, heat exchangers, pump packages, compressor package, choke manifold, metering skids, agitators, jacketed vessels, FRP line storage tanks, control panels, cable trays and ladders, air pollution control equipment,
material handling systems, subsea components, piping skids, and many more custom products according to our clients and project requirements. We are authorized to design and manufacture at our own factories in Tuas and Woodland, Singapore by ASME UN stamp and National Board R stamp for repair. Our engineers are not only specialized in all welding processes, but they are also trained to handle carbon steel, stainless steel, duplex, titanium alloys, and non-ferrous materials including plastics to fabricate our engineering products. Thus, all the industrial needs, from the smallest to the largest, are facilitated by our services through your projects. This is our business and the passion of our teams to deliver and gain full client satisfaction. QTech is a complete solution provider for your engineering needs. இன்றைய அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய பதிவு கேட்கின்றது என்று நினைக்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள். விநாயகனுக்கு வணக்கம். எங்கள் குலதெய்வம் செல்வநாயகி அம்மனுக்கு வணக்கம். என் அன்பு கொங்கு சொந்தங்களுக்கு வணக்கம். இத்துடன் இந்த காணொளியில் பேச அழைத்த KPN குழுமத்திற்கு நன்றி. மற்றும் என் வாழ்வில் என் கனவுகளை நனவாக்குவதற்கு வழி செய்து கொடுத்த சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கும் என்னுடைய அன்பு நண்பர்கள், பார்ட்னர்கள், எனது அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடர்கிறேன். ஓகே, நமது அன்பு நண்பர் சொன்னது போல ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்து நான் இன்று சிங்கப்பூரிலே பல தொழில்களை நடத்தி வருவதற்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது உண்மை. எங்கள் நண்பர்கள் அனைவரின், எனது பார்ட்னர் அனைவரின் ஒற்றுமையும் முயற்சியும், அவர்கள் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவும் இவ்வளவு பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்துவதற்கு மிக உதவியாக இருக்கிறது. எனவே அந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது மிகவும் சரியான செயல். ஆனால் இந்த 15 வருடத்திலே நாங்கள் சிங்கப்பூரில் 10 கம்பெனியும் 10 வேறு நாட்டிலும் நாங்கள் தொழில் செய்து வருகிறோம் என்றால் அது ஒரு நாளில் நடந்த வளர்ச்சி அல்ல, அது ஒருவரால் ஏற்பட்ட வளர்ச்சியும் அல்ல, அது பல பேரால் ஒன்றுபட்டு கூட்டு முயற்சியால் வளர்ந்த வளர்ச்சி. எனவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது மிகச்சரியே. ஆனால் இந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கும் முன் நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், விடாமுயற்சிகள் என்ன என்பதை
விளக்க முற்படுகிறேன். உண்மையில் நம் மக்கள் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற நெறிக்கேற்ப நாம் அனைவரும் விவசாய பெருங்குடியிலே வந்தவர்கள். ஆனால் சில மாற்றங்களால் விவசாயம் நலிந்து போனது அல்லது முதன்மை இடத்திலிருந்து தொழில் வளர்ச்சியால் பின்னுக்கு தள்ளப்பட்டதால் ஏதோ பல காரணங்களால் நாம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற முதுமொழிக்கேற்ப பல நாடுகளிலே பல இடங்களிலே இடம்பெயர்ந்து சிறப்புற தொழிலும் பணியும் செய்து வருகின்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்தியாவிலிருந்து வெளியேறிய அனைத்து மக்களுக்கும் ஏதோ ஒரு குறிக்கோள் இருந்திருக்கும். நிச்சயமாக ஒரு காரணம் இல்லாமல் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள். அதே போலத்தான் நானும் ஒரு 10 லட்சம் ரூபாயை தேடி வெளிநாட்டிற்கு வந்தேன். எனது பயணம் 10 லட்சம் ரூபாயை தேடி வந்தது. அதற்காகத்தான் முதலில் மலேசியா வந்தேன். அந்த மலேசியாவிலும் என்னால் பொருளீட்ட முடியவில்லை. அடுத்து சிங்கப்பூர் வந்தேன். அங்கும் 10 லட்சம் கிடைக்கவில்லை. ஆனால் நான் புருனே சென்றபோது நல்ல வேலை, குடும்பத்தோடு இருக்க வாய்ப்பு, மாதம் 2.5 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. எனவே எனக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொண்டேன். ஆனால் அப்போது மனசு வேறு திசையிலே திரும்பியது. 10 லட்சத்தை கொண்டு போய் நாம் திரும்ப தொழில் ஆரம்பித்து நாம் இந்த மாதம் 2.5 லட்சத்தை எப்போது சம்பாதிக்க போகிறோம் என்று அந்த வெளிநாடு வந்தவர்களின் மனநிலைக்கேற்ப என் நிலையும் மாறியது. எனவே நான் தொடர்ந்து வேலையிலிருந்து வந்தேன். எனது பிள்ளைகளின் படிப்பு காரணமாகவும் மேற்கொண்டு நாம் நினைத்தபடி தொழில் செய்ய வேண்டும் என்கிற நினைப்புடனுமே நாம் புருனேயில் வேலையை என்னது மிக மிக நன்றான சம்பளத்தை விட்டு சிங்கப்பூருக்கு வந்தேன். சிங்கப்பூரிலே வேலை செய்து கொண்டிருந்த போது கம்பெனி ஆரம்பிக்கின்ற சூழ்நிலை வந்தது. அப்போது என்னோடு முதலில் கப்பல் ஃபெல்ஸில் வேலை செய்து கொண்டிருந்த நண்பர் மதிவாணன் அவர்களும், இந்தியாவிலே எவரெஸ்டிலே என்னோடு வேலை செய்து கொண்டிருந்த ராஜேந்திரன் என்பவரும் சேர்ந்து இந்த கம்பெனியை ஆரம்பித்தோம். பல சிரமங்களுக்கு இடையே நடத்தி வரும்போது அப்போது ஆயில் அண்ட் கேஸ் நல்ல வளர்ச்சியில் இருந்தது. எங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் கிடைத்தன. குதிரை வேகத்திலே வளர்ந்தோம் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆனால் இந்த வளர்ச்சியும் நிறுவனங்கள் அதிகமாக ஒன்றுக்கொன்று சேர்ந்து வந்ததும், நான் இதற்கு முன் 45 வருடங்கள் எடுத்துக்கொண்ட பல நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவமும், நான் பிறந்து வளர்ந்த சூழ்நிலையிலிருந்து நான் பட்ட கஷ்ட அனுபவங்களும் பாடங்களும் தான் இந்த நிறுவனத்தை மேலே வளர்த்துவதற்கு உறுதுணையாக இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால், நான் பிறந்த ஊர் சொக்கநாதபாளையம். தெற்கிலே நொய்யிலும் வடக்கே சிறுகரையும் மேற்கே எல்பிபி வாய்க்காலும் எப்போதும் வற்றாத நீரை கொண்டிருந்தது. முப்போகம் விளையக்கூடிய நிலத்தைத்தான் கொண்டிருந்தோம். 15 ஏக்கர் எங்கள் குடும்பத்திற்கு இருந்தது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் எனது அப்பாவிற்கும் சித்தப்பாவிற்கும் இடையிலே ஒற்றுமை இல்லாமல் போனதால் அவர்கள் இருவரும் மனஸ்தாபப்பட்டு தோட்டத்தை ஓட்டாமல் போட்டு இரு குடும்பமுமே சிரமத்திற்குள்ளானது. அதனால் ஏதோ சொல்வார்களே, சிறுமையிலே வறுமையும் முதுமையிலே தனிமையும் மிக கொடியதென்று, அதுபோல மிகப்பெரிய ஒரு வறுமைக்கு தள்ளப்பட்டோம். பிறகு பெரியோர்களின் முயற்சியால் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு எங்களது தோட்டம் விவசாயத்திற்கு கொண்டு வரும்போது
மீண்டும் சித்தப்பாவாலை சிரமப்படுத்தப்பட்டு எங்களது தோட்டத்திற்கு கரண்ட் வருவதற்கே இல்லாமல் செய்யப்பட்டு விட்டதால் எனது அப்பா இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் எனது அம்மா தோட்ட வேலைகளையும் பார்த்து கொண்டு ஆடு மாடுகள் எருமை என்று நிறைய பால் எருமை வளர்த்தி நிறைய பால் கறந்து ஊற்றி குடும்ப செலவுகளை சமாளித்து வளர்த்தினார்கள். அப்போது அவர்களுடன் சேர்ந்து நானும் சந்தைக்கு செல்வது, காய்கறி விற்பது, பள்ளிக்கு சென்று வந்தவுடன் கோழி வளர்த்துவது, வேப்பங்காய் பொறுக்கி படம் சேர்ப்பது என்று சில அரிய பழக்கங்களை எனது தாய் கற்றுக் கொடுத்த காரணத்தால் அப்போதிருந்தே தொழில் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஆனால் எனது தாயோ, நீ நன்றாக படிக்கவில்லை என்றால் நீ மற்றவர்களைப் போல இந்த மம்டியை எடுத்துக்கொண்டு ஊராக வேலை செய்யத்தான் வேண்டும், எது வேண்டும் என்று நீ முடிவு செய்து கொள் என்று தீர அறிவுரை கூறியதை மனதில் கொண்டு நான் எனது நடுநிலை பள்ளிக்கும் உயர்நிலை பள்ளிக்கும் சைக்கிள் இருந்தும் சில நேரங்களில் அது பஞ்சர் ஆகிவிடும் அல்லது ரிப்பேர் ஆகிவிடும். நல்ல சைக்கிள் வாங்க முடியாத நிலைமை இருந்தும் விடாமல் நடந்து சென்று அல்லது மற்ற உறவினர்கள், நண்பர்கள், கிளாஸ்மேட்ஸோட சைக்கிளிலும் சென்று வந்து பள்ளியில் முதல் மாணவனாக தேறினேன். அப்போது சில நொய்யல் ஆற்றங்கரையிலே வந்து மணல் அள்ள வருவார்கள். அந்த மணல் அள்ள வரும்போது ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து அதை தடுத்து நிறுத்தி இது பண்ணுவார். அதை பார்க்கும்போதெல்லாம் ஓகே, நம்ம வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினைப்பேன். கரண்ட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆற்றுல இன்ஜின் வச்சுருப்பாங்க. இன்ஜின் ரிப்பேர் ஆகிடும். இன்ஜின் ரிப்பேர் ஆகிடுதுன்னா அதை அவரை போய் கூட்டு வரக்கு 1 வாரம் ஆகும். அவர் வந்துட்டாருன்னா ஒரே தடபுடலாக இருக்குது. கோழி அடித்து போடுவாங்க, பாட்டில் கொண்டு வருவாங்க, ஒரே ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி அவரை கவனிச்சுக்குவாங்க. அப்போ நினைப்பேன், சரி நம்ம மெக்கானிக் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்தா நான் 7வது 8வது படிக்கும்போது தான் கரண்ட் வந்தது. கரண்ட் வரையில் அவர் வாட்டுக்கு ஒருத்தர் லைன்மேன் வருவார், சுவிட்சை போடுவார், கரண்ட் வரும், மோட்டர் ஓடும். ஓ, இப்படி ஒரு இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு சரி நாம இபி டிபார்ட்மெண்ட்ல ஜேஇ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு வந்தது. பல கனவுகளும் தாக்கிட்டு வரும்போது அதை நான் வந்து அப்போவே வந்து எங்கள் பக்கத்து தோட்டத்தில் பிரசிடெண்ட் வீடு இருக்குது. அதில் அவங்களுக்கு வந்து பேப்பர் வரும், புஸ்தகங்கள் வரும். நான் அதெல்லாம் நிறைய படிப்பேன். படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப இளமையிலேருந்தே ஆர்வமாக இருந்தது. அப்போ படிக்கும்போது ஓகே, நாம் இதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் படித்தா நமக்கு இதில் நாம் மேலே வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால நான் படிக்கிற பள்ளி கோரப்பா செங்கந்தூரில் வந்து 10th 11th வந்து டெக்னிக்கல் ஸ்கூல் இருந்தது. அதில் டெக்னிக்கல் ஸ்கூல் சேர்ந்தேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். அதில் என்னோட சீனியர் ஒருத்தர் நண்பர் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் சேர்ந்தா குறைவான கட்டணத்தில் படிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு வந்து கட்டணம் கட்டுற அளவு கூட இல்லை குடும்ப சூழ்நிலை. என்ன சொல்கிறது, தோட்டம் இருந்தது. அப்போ வந்து எங்கள் அண்ணாக்கள் வந்து, நான் 5வது பையன், மூத்தவங்க 2 பேர்த்தோட பொறுப்பில் அந்த தோட்டத்தை விட்டுருந்தாங்க அப்பா. ஆனால் அவங்களோட வழியில் பார்த்துக்கிட்டு அவங்களோட பொறுப்பை கவனிக்காததுனால நாங்கள் சிரமத்துக்குள்ளாக வேண்டியது. அப்போது அம்மா வந்து எருமை மேய்ச்சி பால் கறந்து ஊற்றி என்னோட படிப்புக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் கூட கோழி வளர்த்துறது, மற்ற சந்தைக்கு போய் காய்கறிகள் விற்கிறது, வெண்ணெய் கொண்டு போய் போடுறது, இந்த மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சு நானும் பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அப்போது எஸ்எஸ்எல்சி லீவ்லேயும் நான் வந்து காலேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் முதல் முறையாக அப்போது அந்த கோழி வளர்த்து வைக்கிறது இல்லாமல் என்ன சொல்கிறது, வேப்பங்காய் பொறுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ஆத்தோரத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டி கறி சுட்டேன். அது வந்து சிலர் வந்து அப்போ கறி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அதை நான் கற்றுக்கிட்டு நானும் அதே மாதிரி தனிப்பட்ட ஆளாக நான் வந்து வெட்டி கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா சம்பாரித்தேன்.
அம்மா எருமை விற்று ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. எங்கள் சகோதரி ஒருத்தர் சொந்தக்காரங்களில் ஒருத்தர் கல்யாணத்துக்கு ஒரு 4-5 மாதம் இருக்கும்போது அவங்க நகையை கழட்டி கொடுத்து ஒரு 200 ரூபா கொடுத்தாங்க. நான் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் சேர்ந்தேன். அப்போ வந்து என்னோட 3வது அண்ணன் வந்து மிலிட்ரியில் இருந்தார். அப்போது அவர் வந்து மிலிட்ரியிலேருந்து லீவில் வந்து மறுபடி கொண்டு போய் என்னை காலேஜில் சேர்த்து உதவி பண்ணார். பட் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் படிக்கும்போது எனக்கு வந்து நான் நல்ல எஸ்எஸ்எல்சியில் நல்ல மார்க் வாங்கியிருந்தனால நிறைய ஸ்காலர்ஷிப் கிட்டத்தட்ட 1500 ரூபா கொடுத்தாங்க. நான் வந்து 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு 250 ரூபா மீதியோடு நான் வந்தேன். அப்போ காலேஜில் படிக்கும்போது தான் எனக்கு நிறையா அதிகப்படியான தொடர்புகள் கிடைச்சிது. அங்கே 3 இன்ஸ்ட்ரக்டர் புதுசாக வந்திருந்தாங்க. நாச்சிமுத்து, மிஸ்டர் பாலன் அண்ட் ராமலிங்கம்னு. அவங்க வந்து நிறையா மனதளவில் ஊக்கம் கொடுத்தாங்க. கிராமத்துலேருந்து வந்த பையன் தெரிஞ்சு நிறையா கொடுத்தாங்க. நல்லா படிக்கிற பையன்னு ஊக்கம் கொடுத்தாங்க. விளையாட்டு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் மக்கள் அனைவருக்குமே அந்த எனக்கு தெரியாது, இப்போ நாச்சிமுத்து பாண்டியிலிருந்து நிறையா அந்த மாதிரி விசிட் கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் அப்போ வந்து இவங்க ஒரு மாதமும் கோயம்புத்தூர் சுற்றியும் இருக்கக்கூடிய எல்லா விதமான இண்டஸ்ட்ரிக்கும் எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வந்து நான் வந்து ஜேஇ ஆகிறது, அடுத்தது பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகிறது எல்லாமுக்குமே அங்கே வாய்ப்பு இருந்தது. ஆனால் அப்போ புதுசாக வந்த நாச்சிமுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து வெல்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். இது புதுசாக வந்திருக்கு, எதிர்காலத்தில் ரொம்ப நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவரோட உணர்வை கேட்டு நான் வந்து ஓகே, அப்போ சரி நம்ம புது ஒரு துறைக்கு நம்ம போவோம், பழைய துறையிலே போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன். 2வது இன்னொன்று என்ன, ஜேஇ அப்புறம் பிரேக் இன்ஸ்பெக்டர் எல்லாமே எல்லாத்தோட பார்வையுமே என்ன இருந்ததுன்னா, நிறையா போனால் வெளியில் லஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிறதா தான் இருந்தது. பட் அது எனக்கு பிடிக்காத தொழிலாகவும் இருந்தது. அதனால நான் விட்டுட்டு வெல்டிங் எடுத்தேன். வெல்டிங் எடுத்துட்டு நல்ல முறையில் பாஸ் பண்ணி வந்தேன். காலேஜோட 2nd ரேங்க் எடுத்தேன். இதுக்கு நடுவில் நான் வந்து அங்கேயும் வந்து காலேஜோட ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வேன், வெல்டிங் வேலை. 2வது நிறையா அவங்களும் வெளியிருந்து வேலையை எடுத்து ஒர்க் ஷாப்பில் பண்ண கொடுப்பாங்க. அப்போ வந்து நிறையா ட்ரில்லிங் ஒர்க் வந்து நான் பண்ணுவேன். ட்ரில்லிங் அண்ட் டர்னிங் எல்லாம் நிறையா பண்ணி நான் ப்ரைவேட்லேயாகவும் நானும் என்னோட கிளாஸ்மேட்ஸ் குறிப்பிடும்படியாக போனால் கரும்பாயிரம், திருமூர்த்தின்னு சொல்லி ஒரு 2-3 நண்பர்கள் இன்னும் நினைவில் இருக்காங்க. அவங்களோட நாங்கள் நிறையா சேர்ந்து ஈவினிங்லேயும் சாட்டர்டே சண்டேலாம் ஒர்க் பண்ணது இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுவும் ஒரு தொழிற்பயிற்சியாக இருந்தது அப்போ எனக்கு. நான் அப்போ டிப்ளமா முடிச்சுட்டு அப்புறம் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் வந்து எவரெஸ்ட் இன்ஜினியரிங்கில் வந்து வெல்டிங் இன்ஸ்பெக்டராக வெல்டிங் ஃபோர்மனாக ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது வந்து சோமசுந்தர ஆச்சாரியார்னு சொல்லிட்டு. அவர் வந்து கோயம்புத்தூர்லேயே ஒரு தனித்தன்மையான மனுஷர். 3வது தான் படிச்சிருந்தார், ஆசாரியார். வடச்சட்டிகள் தட்டிக்கிட்டு இருந்த கம்பெனி வந்து பிஹெச்எல், எல்என்டி, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட், எல்என்டி, இது மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், டிஆர்டிஓ, இந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்களோட தொடர்பு பண்ற அளவுக்கு அந்த கம்பெனி வளர்ந்துருந்தது. அந்த கம்பெனியில் நான் வெல்டிங் ஃபோர்மனாக ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பண்ணதுனால எனக்கு ஈவன் சொல்லப்போனால் நான் வந்து அப்துல் கலாம் ஐயா, அருணாச்சலம், அந்த டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் டைரக்டர், இந்த மாதிரியான பெரியவங்களோட லாய்ட்ஸு, இஏஎல், பிடிஏஎல், ஐபிஆர், இந்த மாதிரி நிறைய ஹை லெவல் ப்ரொஃபஷனலோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஏன்னா வெல்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த கம்பெனியினுடைய மூலதனமான ஒரு மெயின் என்ஜினியரிங் ப்ராசஸ். அதனால எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணது என்னமோ 350 ரூபா சம்பளத்துக்கு தான். ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட காலையில் 8:30 மணிக்கு போனால் நைட் 12:30 மணி 1 மணிக்கு தான் 2 ஷிஃப்ட் பார்த்துட்டு வருவேன். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு சேலஞ்சு கொடுக்குற மாதிரி எனக்கு 2வது வருஷத்துலேயே வந்து ஒரு 1500 டன் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு செகண்ட் ப்ராஜெக்டில் வந்து ஒரு பாய்லருக்கு செக்கோஸ்லோவேக்கியாவிலிருந்து 1500 டன் வெல்டிங் பண்ணணும் அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம். அப்போது என்னோட பாஸாக இருந்தவர் ரிசைன்மெண்ட் போயிட்டார். அப்போ அந்த முதலாளி என்ன நம்பி
தனியா அங்க போடிபாளையத்துல ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி, ஆனா அந்த கம்பெனி எல்லாமே கம்யூனிஸ்ட் கம்பெனி. நிறைய அலோ சப்கான்ட்ராக்ட் பண்றதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனியில தனியா வச்சு சப்கான்ட்ராக்டர்களை கட்டிங் பண்ண சப்கான்ட்ராக்டர், ஃபிட்டிங் பண்ண சப்கான்ட்ராக்டர், வெல்டிங் பண்ண சப்கான்ட்ராக்டர், நான் ஃபுல்லா வெல்டிங் பார்த்துக்கிட்டேன். எல்லா ஐடிஐயில் இருக்கக்கூடிய ட்ரைனிஸா எடுத்து போட்டு ட்ரெயின் பண்ணி அந்த அந்த வேலையை நான் 1 வருஷத்துல முடிச்சு கொடுத்தேன். இதுல முக்கியமா சொல்ல போனா அந்த முதலாளி வந்து அவர் எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து, எல்லா தொழிலையும் நீ கத்துக்கணும் தம்பி, இது நாம பிறக்கும் போதே இதுதான் கத்துக்குவோம், இதுதான் நம்மளுக்கு இதுதான் வராதுன்னு எங்கேயுமே யாருக்கு சீல் குத்தி வரல, நீ எதையும் கத்துக்கணும், உனக்கு முடியும், உன்னால முடியும், நீ வந்து முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது இல்லாம என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து உன்னை எப்ப தரவா நீ கத்துக்கிட்டேன்னு சொல்றதுன்னா, நீ எப்போ ஒருத்தனுக்கு ஒரு தெளிவா உன்னை சொல்லி கொடுத்து ஒருத்த குறை இல்லாம ஒரு வேலையை செய்யறானோ அப்பதான் நீ வந்து சுத்தமா ஒரு தொழிலை கத்துக்கிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார் அவர். இதெல்லாம் வந்து அவர் எனக்கு நிறைய இந்த மாதிரியான ஒரு பாடங்களை, தொழில் சம்பந்தமான பாடங்களை கற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரி அங்க தங்கி சாப்பிட்றதுக்கு மற்றவங்களுக்கு நிறைய அடுத்த டிபார்ட்மெண்ட், இப்போ நீங்க பெரிய கம்பெனிலாம் போனீங்கன்னா ஒரு மெஷின் ஷாப் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்க ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போக முடியாது, இன்ஸ்பெக்ஷன் இருக்கிறவங்க ட்ரைனிங் போக முடியாது. ஆனா அவர் அப்படி இல்லை, எல்லா இடத்துக்கும் என்ன போறதுக்கு அலோவ் பண்ணாரு. நான் வெல்டர்களை ட்ரைனிங் பண்ணேன், இன்ஸ்பெக்டர்களை ட்ரைனிங் பண்ணேன், ப்ரொடக்ஷனை மானிட்டர் பண்ணேன், இன்ஸ்பெக்ஷன் கூட ஒர்க் பண்ணேன். அதே சமயத்தில் வெல்டிங் ப்ரொடக்ஷனையும் சப்கான்ட்ராக்டர் டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க எல்லாம் பல டிபார்ட்மெண்ட்டை நான் போன 2 வருஷத்துல இருந்து ஒரு ட்ரெயினியா இருக்கும் போதே எனக்கு வந்து இத்தனை பேர்த்து கூட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா நான் அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்ன, நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு அப்போ வந்து பிஇ படிக்கிறதுக்கு 3வது வருஷத்துல இருந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா 3வது வருஷத்துல பிஇ படிக்கலாம். பட் இந்த 2 வருஷத்துலயே நான் வந்து ரொம்ப நிர்வாகத்தோட ரொம்ப நெருக்கமாயிட்டேன். ஆனா என்னாச்சுன்னா அந்த அந்த இது முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. ஆனா லக்கிலி அந்த டைம்ல வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்து நிறைய ஆளுகள் எடுத்தாங்க, ஸ்ட்ரக்சரல் வெல்டர்ஸ் அவங்க அந்த வெல்டர்ஸ் எல்லாம் நான் வந்து இன்டர்வியூக்கு அனுப்பிச்சுட்டு அவங்களாம் அப்பவே சிங்கப்பூருக்கு வந்தாங்க. பட் நான் வந்து அங்கேயே கன்டினியூ பண்ணி பிஇ படிக்கணுங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் பிஹெச் டெக்கில் போய் ஜாயின் பண்ணி இங்கே நான் மலுமிச்சம்பட்டி பொள்ளாச்சி ரோட்ல இருந்து போகணும். அங்கே போய் சேரும்போது எனக்கு மணி 6:30 ஆகிடும். ஒரு செமஸ்டர் போய் பார்த்தேன், போக முடியல, நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் போகும்போது என்னை வந்து ப்ரொமோட் பண்ணி 5 கம்பெனிக்கும் நான் வந்து எல்லா பக்கம் போகலாம். அப்போ வந்து கம்பெனி வந்து வடகோயம்புத்தூர் இருந்தது, மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்தது, அப்புறம் மலுமிச்சம்பட்டி, போடிபாளையம், இந்த மாதிரி 4-5 இடத்துல இருந்து எல்லா இதுக்குமே நான் போய் வர மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் நான் பிஇ படிக்கணுங்கிற ஒரே காரணத்தினால நான் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து பிஇ படிக்க வந்தேன். அப்போ வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அந்த சின்ன கம்பெனி வந்து பிரேக் ட்ரம்ஸ் பண்ணுவாங்க ரயில்வேக்கு. அது வந்து நான் என்னோட பழைய அந்த கான்ட்ராக்டர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் வந்து அவங்களுக்கு அந்த சப்கான்ட்ராக்ட் பண்ணி நிறைய அந்த ரயில்வே ட்ரம்மை வந்து 6 மாதத்துக்குள்ள அதை ஃபுல் ப்ரொடக்ஷன் வந்து அது ப்ராஃபிட்டபுளாக வர மாதிரி பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அந்த முதலாளி என்ன பண்ணாரு, சரி நாம வந்து பெரிய கம்பெனி போடுவோங்க, நிறைய பண்ணுவோம், டெண்டர் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புதுசாக ஒரு கம்பெனி போட்டார். ஆனால் போட்டால் என்ன பண்ணாருன்னா, பேங்க் லோன் வாங்க போகும்போது நீங்கள் வந்து இந்த லோன் முடிவு வரைக்கும் நீங்கள் போக மாட்டேன்னு கையெழுத்து போடுங்கன்னு சொன்னார். நானும் சம்பளம் அப்போ வந்து எவரெஸ்டில் வந்து 3 வருஷத்தில் என்ன இருந்து 350, 700, 1200 வாங்கியிருந்தேன். அவர் எனக்கு 1500 கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அவர் பிஇ படிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணார். சரி, பிஇ படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு, இந்த கம்பெனிலே நம்மளுக்கு 1500 வந்து 2500 பண்ணுறோங்கிறாரு, சரின்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் கையெழுத்து போட போயிட்டேன். அப்போ போகும்போது ஏதாச்சியா என்னோட சீனியர், நான் ஸ்கூல் சீனியர் ஒருத்தர் வந்து அங்கே சிஏ படிச்சுட்டு இருந்தவர் பேங்க் வந்திருந்தாரு. தம்பி எப்படி இருக்க என்ன ஏதுன்னு பேசும்போது இப்படி சொல்கிறாங்க, அது போடுறேன்னா அப்போ தான் அவர் ஒரு சொன்னார், தம்பி நீ வந்து இப்படி கையெழுத்து போட்டிங்கன்னா காலம்பூரா அவங்க கூட இருக்க வேண்டியதாக இருக்குமே, அவங்க செக்கை போட்டு பணத்தை எடுத்துகிட்டே இருப்பாங்க, பேங்கை லோனை கட்டலின்னா நீ பிரச்சனையாகுமே உனக்குன்னு. அப்போ தான் ஒரு ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அப்போ தொழில் எல்லாம் பெரும் அனுபவம் கிடையாது. அவரை நம்பி நான் கையெழுத்து போட்டால் எனக்கு படிக்க வைக்கிறாரு, படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு, சம்பளம் அதிகம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சரி புதுசாக கம்பெனி போட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த கவர்மெண்ட் அப்ரூவல், பில்டிங் பிளான் பண்ணி அப்ரூவல், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நான் பண்ணினேன் ஒரு 6 மாதம். அது எனக்கு ஒரு புதுசாக அனுபவம் இருந்தது.
ஆனா அவர் சொன்னதுனால கேட்டப்ப என்ன சொன்னாரு, ஓகே நீ வந்து 10% ப்ராஃபிட் ஷேர் கேளு, சம்பளத்தை 5000 இருந்து இந்த 2500 இருந்து 5000 கேளு, செக் பவர் கேளு, செக் நீ சைன் பண்ணாம நீ வந்து அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். அதாவது முதல்ல ஒரு கம்பெனி சம்பந்தமா ஒரு விஷயங்களை நான் இதுதான் முதல்ல நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம். ஸோ எதை பண்ணாலும் சும்மா கண்ணை மூடிட்டு போய் ஒன்று கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு. சரி நான் அவர் திரும்ப அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. சரி நான் அப்பவே அன்னைக்கே சரிங்க நான் வரலைங்க, அது நான் எடுத்த முடிவு வந்து தவறானதா இருக்கலாம், எனக்கு என்னமோ மனசு கேட்கல. அவர் வந்து நம்மளை இந்த மாதிரி லாக் பண்றக்கா, ஏன்னா அவர் வந்து ரியலாவே தொழில் வளர்ச்சி பண்ணணும், நம்மளுக்கும் மேல நம்மளையும் ஒரு பார்ட்னரா எடுத்துக்கிட்டு, ஏன்னா நம்ம தான் அந்த கம்பெனியை வளர்த்தி லாபம் கொண்டு வந்திருக்கோம், நட்டமா இருந்த கம்பெனியை. அவங்களுக்கு டெக்னிக்கலா தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம மேல நம்பிக்கை இருந்தா ஒரு பார்ட்னர் கொடுத்துருக்கலாம், செக் பவர் கொடுத்துருக்கலாம். அது கொடுக்கலங்கிற போது எனக்கு மனசு ஒத்துக்கல. சரி அப்போ வந்து அவங்க உள் மனசுல வேற ஏதோ கருத்து இருந்திருக்குது, நாம அங்க ஒர்க் பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயும் ரிசைன்மெண்ட். அப்போ வந்து என்னோட என்னோட பழைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து சிங்கப்பூர் வந்திருந்தவங்க கூட தொடர்பில் இருந்தேன். அவங்களுக்கு நான் என்னோட சிவி அனுப்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருச்சு, சிங்கப்பூர் வர வேண்டியது. இப்போ நான் பேக்கில் போய் ஒன்று சொல்ல வேண்டியது என்ன, நான் எவரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, நாங்கள் வந்து எங்கள் கூட ஜூனியர்ஸ் ஒர்க் பண்ணாங்க, என்னோட கிளாஸ்மேட்ஸ் ஒருத்தர் இருந்தார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சமையல்காரரை வச்சு மொத்தமாக சமையல் பண்ணி சாப்பிட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் 300 சம்பளம் பாருங்கள். ஸோ சமையல் பண்ணி சாப்பிடல, கடையிலலாம் சாப்பிட்டா பத்தாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். அப்போவே வந்து எனக்கு அந்த ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்தது. ஏன்னா ஒருத்தர் வந்து எனக்கு முட்டை போடல அந்த பாட்டிமா, ஒருத்தர் தண்ணி கொண்டாந்து கொடுக்க முடியாதுமா, நான் வந்து பிளேட் கழுவ முடியாதுமா, ஒருத்தர் இந்த மாதம் எனக்கு பணம் இல்லை அடுத்த மாதம் கொடுக்குறேம்மா, இப்படி ஒரு ஒரு மெஸ் நடத்தக்கூடிய ஒரு அனுபவமும் கிடைச்சிது எனக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த மெஸ் நடத்துறதை விடலை. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நடுவில் ஒருத்தன் வந்து சமையல்காரரையே கூட்டிட்டு போயிட்டான், சமையலுக்கு இருக்க ஆள் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கலந்துக்கிட்டு நான் வந்து சமையல்காரரை ஏற்பாடு பண்ணி நாங்கள் ஒன்றா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததில்ல. அது ஒரு எனக்கு அனுபவமாக இருந்தது. அப்போ வந்து எங்கூட வந்து படித்த ஒரு சிவில் இன்ஜினியர் எங்கூட வந்திருந்தார். அவர் வந்து என்னோட நண்பரோட சித்தப்பாவோட சிவில் ஆஃபீஸில் சேர்த்து விட்டுருந்தேன். இன்னொரு மெக்கானிக்கல் இன்ஜினியரும் எங்கூட இருந்தார். மொத்தம் ஒரு 4 பேர் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அந்த 4 பேரும் வந்து இந்த விஸ்டம் இண்டஸ்ட்ரியில், அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணோம். அவர் சிவில் இன்ஜினியர் மட்டும் வெளியில் ஒர்க் பண்ணார். இப்போ நான் ரிசைன்மெண்ட் வந்துட்டு நான் சிங்கப்பூர் போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ வந்து அந்த சிவில் படித்தவர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை போகாத, நாம் கம்பெனி ஆரம்பிக்கலாம், நாம் வந்து நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன், நீ வந்து ஃபேக்ட்ரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் பார்ட் டைம் பி படிச்சுட்டு இருக்கேன். நான் 2 காலேஜில் டிஸ்கன்டினியூ பண்ணி 3வது காலேஜில் படிக்கிறேன். சரி இப்போ காலேஜுக்கு போகிறதா இல்லை விட்டுட்டு சிங்கப்பூர் போகிறதா இல்லை தொழில் ஆரம்பிக்கிறதான்னு பார்க்கும்போது, சரி நம்ம படிக்கிறது தான் நம்மளுக்கு மேலே நல்லது. ஏன்னா முதல்லயே வந்து அங்கே எவரெஸ்ட்டில் பார்க்கும்போது என்னை விட குறைவாக வேலை செய்கிறவங்க அதிக சம்பளம் வாங்கினாங்க, ஏன்னா அவங்க பி படிச்சிருந்தாங்க. நான் வந்து 2 ஷிஃப்ட் வேலை செஞ்சவங்களும் எனக்கு சம்பளம் கம்மியாக இருந்தது. சரி நான் பி படித்தாதான் நம்மளுக்கு நிறைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பி படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரி நாம் தொழில் ஆரம்பிப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் லோன் போட்டு லோன் கிடச்சிது. நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். அந்த சமயத்தில் வந்து என்னோட இன்னொரு நண்பரோட சித்தப்பா அந்த சிவில் இன்ஜினியர்கிட்ட போய் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வெளி இடத்துல ஒரு இடமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் பேசும்போது, இல்லை இல்லை அங்கெல்லாம் போகாதீங்க, நான் இடம் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க இந்த இடத்துல பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறாரு. பட் அவர் வந்து எங்களெல்லாம் லாக் பண்ணுறதுக்கு சொல்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு இடம் இருந்திருக்கு, அந்த இடத்துல இப்போ கரண்ட் வாங்கணும், அது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணால் அது இம்மிடியேட்டாக 1 மாதத்தில் கொடுத்துருவாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எங்களை யூஸ் பண்ணி கரண்ட் வாங்கிட்டாரு. அந்த இடம் இந்த ஒரு கோழி பண்ணை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சென்ட் இருந்தது. அந்த 10 சென்டில் 5 சென்ட் ஓப்பன், 5 சென்ட் பில்டிங் இருந்தது. இந்த பில்டிங்கில் ஃபேப்ரிகேட் பண்ணுங்க, வெளியிலேயே ஓப்பனில் பண்ணிக்கங்க, இதில் ஆஃபீஸ் வச்சுக்கோங்க, எல்லாம் பண்ணுங்கன்னு மொத்தம்னு சொல்லிட்டு பவர் வாங்கின உடனே வந்து அந்த பில்டிங்கை வந்து 5ஆ பிரிச்சுட்டார். 5ஆ பிரித்து 5 பேர்த்துக்கு கொடுத்துட்டார். இந்த ஓப்பன் யார்டாக இருந்ததை பிளாக் பண்ணி இன்னொரு ஆளுக்கு வித்துப்பட்டார். ஸோ அப்போ நாங்கள் பெரிய லெவலில் அந்த இடத்துல தொழில் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் மாதிரி போயிடுச்சு. 2வது எங்ககிட்ட அதிகமான மூலதனம் கிடையாது. இதுக்குள்ள என்ன பண்ணாருன்னா, அந்த சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணவரை அவர் ரிசைன்மெண்ட் வெளியே வந்து தான் அந்த கம்பெனியை தொடங்குறான்.
அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாரு, அவர் அந்த பையன் முதலியார் பையன், நாங்கள் மீதி 3 பேர் கவுண்டர் பசங்க. அவர் உடனே ஜாதி பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. நீ வந்து உன்னை தனியாக்கிட்டாங்க, நீ பார்த்துக்க, அது பண்ணுங்க, இது பண்ணு, ஏதோ ஒன்று சொல்ல அவன் வந்து நான் தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கழட்டி விட்டு போயிட்டான். இப்போ என்னடா பண்ணுறது, நாம் சிங்கப்பூர் போயிருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, இப்போ இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்த விட்டுமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய கிளாஸ்மேட்ஸ், டிப்ளமா கிளாஸ்மேட்ஸ் நிறையா கம்பெனியில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நிறையா வேலை கொடுத்தாங்க, நாங்கள் நிறையா பண்ணினோம். அதே மாதிரி பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு வெட் கிரைண்டர் கம்பெனி வச்சுருந்தார், கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு ஒரு படியூர்காரர் இருக்காங்க என் பக்கத்தில். அவர் வந்து நான் சென்னிமலைனால அது பக்கத்து ஊர்னு சொல்லி இறக்கப்பட்டு நிறையா வேலைகள் கொடுத்து அவர் அட்வான்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எங்களை நல்ல முறையாக காப்பாற்றினார் அவர். அதாவது சாப்பாட்டுக்கும் எங்களுக்கு படிக்கிறதுக்கும் வசதியாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிரமத்தோடு இருந்தாலும் எங்கள் காலம் ஓடிச்சு. படிக்கவும் செஞ்சுட்டு இருந்தோம். ஈவினிங் ஆனால் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் காலேஜுக்கு போவோம். காலையில் 8 மணிலேருந்து நாங்களே ஒர்க் பண்ணுவோம். சரி, அப்படி இருக்கும்போது தான் சரி வேண்டாம், நான் மட்டும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்த என்னோட அடுத்த பார்ட்னர் 2 பேர்த்தையும் ஒர்க் பண்ண சொல்லிட்டு நான் வந்து அப்போது கேசி பழனிசாமி எனக்கு வந்து 1 இயர் சீனியர் இப்போ ஸ்கூல்லையும் நாச்சிமுத்து பாலிடெக்னிக்லையும். அப்போ அவர் எம்எல்ஏவாக இருந்தார். அப்போ அவர் வந்து எனக்கு தெரியும் அவர் முதல்ல. ஒரு நாள் ஏதோ ஊரில் பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி நான் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம், வேலை பண்ணிட்டு இருக்கேன் போது எனக்கு நானே வேலைக்கு போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லல என்னை வந்து அவரோட கம்பெனிக்கு வர சொன்னார். அவர் ஒரு ஆணி கம்பெனி வச்சுருந்தார் வீரகேரளம்ங்கிற ஒரு இடத்துல கோயம்புத்தூரில். என்ன சொன்னார்னா, இது வந்து நான் ஆணி வச்சுருக்கேன், எனக்கு இது மாதம் 10,000 நட்டமாகுது, இதை ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு வந்து மாதம் 5,000 சம்பளம் தரேன் அப்படின்னாரு. நான் எனக்கு 1,500 சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணார். சரி பரவாயில்ல, 1,500 ஓகே தான், நம்ம காலேஜுக்கு போகிறக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டல் லேம்பர்டா ஒன்று கொடுத்தாரு. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், ஆனால் யோசித்து ஒரு வேலை பண்ணேன். அப்போ வந்து நான் வெல்டிங் ஸ்பெஷலிஸ்டாக இருந்ததுனால எனக்கு தெரியும் அந்த அந்த லோக்கலில் ஒரு 5-6 கம்பெனி ஷார்ட் டூல்ஸு, இதில் எஸ்ஆர்எஸ்ஐ, இந்த மாதிரி ஒரு 5 மேஜர் கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரோடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த எலக்ட்ரோடு கம்பெனி எல்லாருமே எலக்ட்ரோடுக்கு வந்து பேசிக் ராடை, பேர் ராடை வந்து ஒசூரில் தான் கொடுத்து ட்ராப் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூரில் சைடில் மெட்டீரியல் வாங்கி ஒசூருக்கு அனுப்பிச்சு ஒசூர்லேருந்து ட்ராப் பண்ணி இங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த ஆணி கம்பெனிக்கு ஒயரை ட்ராப் பண்ணுற டை எல்லாம் மாற்றி ஒயர் டிராயிங்கை வந்து வெல்டிங் எலக்ட்ரோடுக்காக மாற்றுறதுக்காக மாற்றி நான் வந்து இதை இது பண்ணி மாதம் வந்து கிட்டத்தட்ட 50,000 லாபம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு 3 மாதத்துலேயே அதை மாற்றி கொடுத்தேன். அப்புறம் போய் கேட்ட, இந்த மாதிரி இப்போ ப்ராஃபிட் ஆகிடுது, நீங்கள் இதை எனக்கு இது கொடுக்கணுன்னே அவர் நான் வந்து இப்படியெல்லாம் கேட்டெல்லாம் யாருக்கு சம்பளம் தர்றதில்லை அப்படின்ட்டார். சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தும் நின்றுட்டேன். இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஇ படிக்க போகும்போது அந்த 3 வருஷம் நிறையா ஒரு சைக்கிள் பஞ்சர் ஆனால் கூட அதை ஓட்டுறக்கு காசு இல்லாத நிலைமை இருந்தது. இது காரணம் வந்து அது படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் போனது. இந்த நிலைமை இருந்தாலும் ரெண்டாவது என்ன, கையில் மூலதனம் இல்லை. ரெண்டாவது வந்து பெரிய லெவலில் பண்ண போகிறக்கு இடமும் இல்லை. ஸோ அவர் வந்து இது மாதிரி பண்ணிட்டார். இந்த இடத்துக்காரரு எங்களை லாக் பண்ணிட்டார். அவரும் என்ன பண்ணுவார், நிறைய வந்து கொண்டாந்து வேலையை கொடுப்பாரு. முதல்ல வந்து ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் வேலையை கொடுத்தாரு, அப்புறம் அவரும் வேலையை நிறுத்திட்டார். ஏன்னா அவரோட முதல்ல சொன்னதே என்னன்னா, நீங்கள் இங்கே கம்பெனி போட்டிங்கன்னா நான் இப்போ கட்டுற பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபேப்ரிகேஷன்லாம் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லை, ஏதோ பக்கத்தில் ஒரு வெட் கிரைண்டர் கம்பெனி இருந்ததுனால நாங்கள் வந்து தப்பிச்சோம். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில்லையும் மற்ற இதுலேயும் இருந்ததுனால அவங்க வந்து சின்ன சின்ன ஃபேப்ரிகேஷன்லாம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் நான் வந்து அந்த சமயத்தில் தான் வந்து இந்த டிவி வந்தது. டிவியோட ஆண்டனா பண்ணுறதுக்கான மெஷின்ஸ் வந்து அந்த டியூப் பெண்டிங் மெஷின்ஸ் எல்லாம் பண்ணி சில 2-3 அக்ரிகல்ச்சரல் மெஷின், இந்த டியூப் பெண்டிங் மெஷின் மாதிரி சின்ன சின்ன மெஷின்ஸ் வந்து ஒரு 2,000-3,000க்குன்னு அவங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கி பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் என்னோட பழைய எவரெஸ்ட்டில் ஒர்க் பண்ண ஒரு சீனியர் வந்து ஷார்ப் டூல்ஸில் ஜாயின் பண்ணிட்டு அவரும் அப்படி தான் வந்து என்ன பண்ணார், எங்ககிட்ட லேத்தில் வந்து நீங்கள் வந்து பார்ட்னராக சேர்த்திக்கிறேன்,
நான் மெட்டல் கொடுக்குறேன், நீங்கள் கடைஞ்சி கொடுங்க, நீங்களே கொண்டு டெலிவரி பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, வர லாபத்தில் உங்களுக்கு 25% கொடுக்குறேன்னாரு. அவர் சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வரைக்கும் வர வேண்டியது அவர் கொடுக்கல, விட்டுட்டாரு. அப்புறம் அவரே திரும்ப வந்து ஒரு 2,000 கொடுத்துட்டு, சரி நாம் சேர்ந்து ஒரு ஃபேப்ரிகேஷன் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வந்து அவர் எங்களோட சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணார். அவர் என்ன நினைச்சாரோ தெரில. அப்புறம் மறுபடியும் நடுவில் பணம் இல்லை, என்கிட்ட ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பீரியடில் விட்டுட்டு அவர் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டார். ஸோ எனக்கு வந்து இப்போ படிப்பை நிறுத்த முடியாது. ஆனால் இதுக்கு நடுவில் நம்மளுக்கு வேற இடத்துக்கு உட்போட்டு வெளியில் வேலைக்கும் போக முடியாது. ஸோ இந்த 3 வருஷம் வந்து நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி தான் இருந்தது. கையில் காசு கிடையாது. வீட்டில் போய் சொன்னால், உன்னை யார் வேலையை விட்டு போட்டு கம்பெனி ஆரம்பிச்சோன்னா, படிக்க போக சொன்னா அப்படின்னு திட்டுறாங்க. சரின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த 3 வருஷம் ஓட்டினோம். அந்த சமயத்தில் நிறையா பேர் உதவுனாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும் இன்னைக்கும். அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரும்போது தான் எனக்கு வந்து இப்போ கேஎஸ்பி பம்ப்ஸில் வெல்டிங் இன்ஜினியர் அப்போ தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வால் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இந்த கஷ்டங்கள்லாம் இல்லை. ஆக்சுவலாக பிஇ படித்ததனுடைய முயற்சியினுடைய இது வந்து நான் கேஎஸ்பியில் ஜாயின் பண்ண பிறகு 5,000 சம்பளம் கிடச்சிது. சந்தோஷமாக இருந்தேன். நல்லா வளர்ச்சி. அந்த கேஎஸ்பி கம்பெனி வந்து எனக்கு உலகத்தை காட்டுச்சு. எவரெஸ்ட் இன்ஜினியரிங் வந்து எனக்கு தொழிலில் நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுத்ததுன்னா, கேஎஸ்பி பம்ப்ஸ் வந்து அது ஜெர்மன் பேஸ். அந்த சிஇஓவும் வந்து நல்ல அவர் அஜித் சிங்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரின்சிபல் மேன். நான் வெல்டிங்கில் இருந்தது மட்டும் இல்லை, என்னை வந்து அசம்பிளியில், இன்ஸ்பெக்ஷனில், அப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க. அந்த கம்ப்யூட்டரைசேஷனில் இந்த மாதிரி பல விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, வால்வு ஃபெயிலியர் ஆனால் வெளியில் மாநிலத்தில் இப்போ ராஜஸ்தான், சாங்லி, பஞ்சாப், பீகார், இந்த மாதிரி பல மாநிலங்களுக்கு நிறைய இடத்துக்கு வந்து அந்த வால்வ் சர்வீஸ்க்காக அனுப்புனாங்க. அப்போ ஒரு வெளி உலகமும் எனக்கு தெரிஞ்சது. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறையா, ஏன்னா ஜெர்மன் கம்பெனி வந்து எப்பவுமே ஹைலி ப்ரொடக்டிவ் ஓரியன்ட் கம்பெனி. அதனால அவங்க டைம் ஸ்டடி எடுத்து எல்லா ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அது ஸ்ட்ரைக் ஆச்சு, கம்பெனி ஸ்ட்ரைக் ஆச்சு, பிரச்சனையாச்சு. அப்புறம் அதனால வந்து நாங்களும் இன்வால்வ் ஆகி அதை வந்து நிறைய சப்கான்ட்ராக்ட் பண்ணோம். சப்கான்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த கேஸ்டிங்ஸ் எல்லாம் வெல்டு பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்து நான் வந்து பிஏஆர்சி எல்லாம் போய் அப்ரூவல் வாங்கி அங்கேயே வந்து ரேடியோகிராஃபி எடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். அப்போ வந்து எஸ்கான் அப்படின்னு ஒரு கம்பெனில இருந்து சுந்தரேசன் ஒருத்தர், ஆனால் அவர் வந்து அடிப்படையில் எஸ்ஆர்எஸ்ஐல ரேடியோகிராஃபராக இருந்தவர். எவரெஸ்ட் இன்ஜினியரிங்ல இருந்த ஒருத்தரோட சேர்ந்து அவர் ரேடியோகிராஃபி கம்பெனி வச்சிருந்தார். அவரோட தொடர்பு எனக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் இங்கே வந்து எனக்கு இந்த இஎல், லாய்ட்ஸு, பிடிஎல் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுடைய இன்ஸ்பெக்டர் கான்டாக்ட்ஸுகள் எல்லாம் எனக்கு கிடைக்குது. நான் வந்து அப்போது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகும்போது ஒரு கம்பெனியில் ஒரு வளர்ச்சிக்கு மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மந்த நிலை வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது சரி நம்ம வேறு இடத்துக்கு போகணும், இதை விட மேலே வளரணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு இஎல் இருக்கக்கூடிய ரீஜனல் மேனேஜர் வந்து நான் உன்னை செலக்ட் பண்ணுறேன், நீ இஎல்ல ஜாயின் பண்ணு அப்படின்னாரு. ஆனால் என் மனசுக்குள்ளே நாம் தொழில் பண்ணுறதுக்கு அப்போ வந்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு நடுவில் நாங்கள் அங்கே கேஎஸ்பியில் ஒர்க் பண்ண ஒரு நண்பர்களே சேர்ந்து ஒரு நல்ல அலாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நான் ஃபாரஸ்ட் கம்பெனி ஆரம்பித்தோம். ஆனால் அது 4-5 பேர் பண்ணதுனால ஒரு 3 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு வேலை இல்லை. இதுக்கு நடுவில் என்னோட கம்பெனி, நான் வந்து இந்த கணபதியில் வச்சு நடத்திக்கிட்டு இருந்த கம்பெனியை துடியலூருக்கு மாற்றி என்னோட மைத்துனரை பார்த்துக்க சொன்னேன். அது வந்து நல்லா நடந்துட்டு இருந்தது. அவர் அதை பார்த்துட்டு இருந்தார். சரி, இது நம்மளுக்கு எல்லாம் நல்லா நடக்குது, நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், நாம் இப்படியே வேலையிலேயே எப்படி இருந்துட்டு இருக்கிறது, நாம் தொழில் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சிக்கு எடுத்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சது. ஓகே, வேஸ்ட்ல இருந்து இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. பேப்பர் மில்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் எடுத்து அதை ரீப்ராசஸ் பண்ணி பழைய பேப்பரோட சேர்த்து இது பண்ணால் கார்ட்போர்டு கிடைக்கும். அந்த கார்ட்போர்டு வந்து திருப்பூருக்கு பயங்கர டிமாண்டாக இருந்தது. அப்போ வந்து திருப்பூரில் வந்து லோக்கல் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பயங்கர பூமில் இருந்தது 90s. ஸோ திருப்பூருக்கு வந்து இந்த கார்ட்போர்டெல்லாம் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மிஷின்லாம் டிசைன் பண்ணி
ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி, என்னோட கிளாஸ்மேட் தான் ஒருத்தர் டிஐசியில் இருந்து அவங்கள்ட்ட லோன் வாங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போ வந்து என்னோட உறவினர் 2 பேர் வந்து நான் பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன், நாம் இந்த கம்பெனியை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை வந்து ஆரம்பித்து எல்லாம் நடத்தி போய் நான் வந்து என்னோட பணத்தையும் போட்டாச்சு. ஆனால் போட வேண்டியது வந்து மொத்த இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 10 லட்சம் தேவை டோட்டல் ப்ராஜெக்ட்டு. அந்த 10 லட்சம் இருந்ததுன்னா நான் டெக்னிக்கல் ஹேண்டுனால 1 லட்சம் நான் கட்டினா போதும், மீதி 9 லட்சம் பேங்க் டிஐசியில் கொடுத்துருவாங்க. ஸோ என்னோட போர்ஷனுக்கு வந்து நான் 30,000 கட்டியாச்சு. அடுத்தது 35 என்னோட உறவினர்கள் கட்டணும். அதில் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, தம்பி எனக்கு பணம் வந்து சேரல, நீங்கள் நடத்துங்க, கம்பெனி நல்லா நடந்தால் அப்புறம் சைன் பண்ணிக்கிறேன்ட்டார். இன்னொருத்தர் என்ன சொன்னார், எனக்கு பணம் இல்லை, நீங்கள் வேணா அங்கே ஒருத்தர்கிட்ட காட்டுறேன், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. மொத்தத்தில் 2 பேரும் கை கழுவிட்டாங்க. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுவழியில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. சரி இப்படி இருக்க என்ன பண்ணுறது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு எஸ்கான் சுந்தரேசன் வந்து மலேசியாவில் எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கூப்பிட்டார். அப்போ தான் நான் வந்து ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, சரி நான் போயிட்டு ஒரு 10 லட்சம் சம்பாரிச்சிட்டு வர்றேன், நாம் வந்து இந்த தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்சத்தை தேடி தான் நான் மலேசியாவுக்கு வந்தேன். மலேசியாவுக்கு வரும்போது அவர் எஸ்கான் சுந்தரேசன் வந்து என்னை வந்து அங்கே 1 வருஷம் வச்சுருந்தாரு. அப்போ இருக்கும்போது அங்கேயும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சியோடா கார்பரேஷன் ஒரு கம்பெனியில் செகண்ட் ஹேண்ட் மென்ட்டில் சப்ளை பண்ணியிருந்தாங்க ரிஃபைனரி கன்ஸ்ட்ரக்ஷனில். அது எனக்கு வேலையே இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்போ வந்து என்னோட இதில் நான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் லெவல் 2, நான் வந்து வெல்டிங்கில் இன்ஜினியர் லெவலில் இருந்ததுனால அதில் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி லெவல் 3 பண்ணேன். அது வந்து ஒரு ஒரு இன்ஜினியர் லெவல் அண்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டில் நானே ஒருத்தரை ட்ரெயின் பண்ணலாம், சர்டிஃபை பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு லெவல். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் ஆனதுனால அவர் என்னோட முதலாளி வந்து நான் மேல் லெவலில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு என்ன ஒரு கண்டிஷன் போட்டார்னா, அடுத்த வருஷம் உனக்கு நான் ஆக்சுவலாக அவர் கூடவே இருக்கிறதா தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து சிரமத்தில் இருக்கிறதுக்கு அவர் கூடவே ஒரு 5 வருஷம் இருந்தால், ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 சம்பளம் கொடுத்தாரு. 60,000 இருந்துன்னா நாம் வந்து இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருந்தால் 10 லட்சம் வந்துடும், ஒரு 3 வருஷத்தில் 10 லட்சம் சம்பாரிச்சுக்கிட்டு நாம் போயிட்டு அந்த கம்பெனியை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், செகண்ட் இயர் ரெனியூவல்லையே நீ வந்து ரிசைன் பண்ணால் 3 மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும், அது இல்லாமல் 26 ரிங்கெட் பணம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார். ஏன் போட்டாருன்னு தெரியல. அவர் ரொம்ப என்னை வச்சுக்கணும் ரொம்ப ஆர்வத்தில் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே வந்து எதிர்ப்பாயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், ஓகே 3 மாதம் சம்பளத்துக்கு 26 நீங்கள் ஈடாக கேட்குறீங்கன்னா எனக்கு மாதம் 10,000 சம்பளம் கொடுங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னேன். அவர் முடியாதுனாரு. சரி நான் அப்போ ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேங்க அப்படின்னு. அப்புறம் வந்து இல்லை நீ ஒரு ப்ராஜெக்ட் முடிவு வரைக்கும் இரு, நான் உன்னோட 3,000 சம்பளத்தை 5,000 கொடுக்குறேன், இருந்து ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அப்போ வந்து அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு பை த டைம் எனக்கு வந்து நான் அப்போ வந்து என்னோட அண்ணா பையன் ஒருத்தன் இங்கே சிங்கப்பூரில் இருந்தார், மிஸ்டர் லோகுன்னு சொல்லிட்டு, அவரோட வீட்டுக்கு வந்துட்டு போவேன். அவர் வந்து எனக்கு முறையாகுது, அவரை பார்க்கறக்காக இங்கே அடிக்கடி ஒரு 2-3 தடவை சிங்கப்பூர் வந்தேன். மலேசியா மலாக்காலேருந்து சிங்கப்பூர் வந்துட்டு பஸ்ஸில் போயிடுவேன். அப்போ வந்து இங்கே ஒரு தொடர்பு இருந்ததுனால நான் கப்பல் ஃபெல்ஸில் வந்து எனக்கு குவாலிட்டி மேனேஜராக வேலை கிடச்சிது. அப்போ அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தோம். அப்படி வந்து இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டர் மதிவாணன் வந்து என்னோட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணார். அவர் என் கூடவே தங்கியிருந்தார். ஏன்னா அந்த சமயத்தில் சிங்கப்பூர் வந்து அடிக்கடி சில சட்டங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து என்னாச்சுன்னா சில குவாலிஃபிகேஷன் லெவலில் வந்து என்னோட பையனுக்கும் விசா கிடைக்கல, அவங்களோட ஃபேமிலிக்கும் விசா கிடைக்கல. அதனால நாங்கள் 2 பேரும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒன்றா இருக்க வேண்டியது வந்தது. அது ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி இதில் கப்பல் ஃபெல்ஸில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ப்ராஜெக்டை ரன் பண்ணோம். அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணோம். அவர் வந்து எக்ஸ் நேவி சப்மரீனர், அவர் நிறையா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாரு, சாஃப்ட்வேர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்தது. அதை யூஸ் பண்ணி நானும் கப்பல் இதில் கேஎஸ்பியில் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணதுனால எல்லாம் கம்ப்யூட்டர் பண்ணோம். நாங்கள் அங்கே இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணினோம். இன் மீன் டைம் எங்கூட மலாக்காவில் ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து மிஸ்டர் மைக்கேல் அப்படின்னு ஒருத்தர் வந்து எனக்கு சார் வந்து உங்களுக்கு புருனேல ஒரு ஆஃபர் இருக்குது,
என்டிடி லெவல் 3க்கு போறீங்களான்னு எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. அங்க வந்து எங்க கூட எவரெஸ்ட்ல ஒர்க் பண்ண நாகராஜன் ஒருத்தர் அங்க வேலையில இருந்தார். அப்போ நான் வந்து இந்த கப்பல் ஃபெல்ஸ்ல இருந்து நான் வந்து புருனேக்கு மூவ் ஆயிட்டேன். சிங்கப்பூர்லயும் வந்து நான் அதிகமா சேவ் பண்ண முடியல 1.5 வருஷத்துல. ஏன்னா எனக்கு அந்த 10 லட்சம் கிடைக்கல. சரின்ட்டு நான் வந்து புருனே போயிருக்கும்போது புருனேல கிட்டத்தட்ட மாசத்துக்கு 2 லட்சம் சம்பளம் கிடைச்சது. ஃப்ரீயா வீடு, போய் வர காரு, இந்த மாதிரி எல்லா விதமான வசதியும் கிடைச்சது. அப்போ 10 லட்சம் கிடைச்சிருச்சு. ஊர்ல ஒரு ஒரு சரி நாம வந்து ஒரு வருமானத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த 10 லட்சத்தை போட்டு அங்க ஒரு 4-5 வீட்டை கட்டி விட்டோம். நீ போயிடலாம் அப்படின்னு வரும்போது அப்ப மனசு வரல. ஏன்னா மாசம் 2 லட்சம் 10 லட்சத்தை போட்டு தொழில் ஆரம்பிச்சாலும் யாரு, உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் மாசம் 1 லட்சம் லாபத்தை எடுக்கிறது எவ்வளவு ஈஸிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் அப்ப யோசிச்சேன், ஓகே இவ்வளவு முயற்சி பண்ணணும், இத்தனை கம்பெனிகளை ஆரம்பிச்சோம், இத்தனை பேர்த்தோட கூட்டு பண்ணோம், அந்த கூட்டெல்லாம் எதுவுமே ஒட்டி வரல. அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்னு நான் பல பேர்த்தோட ஒட்டிக்கிட்டு தொழில் முயற்சி பண்ணினேன். அந்த முயற்சிகள் வந்து அங்க பலிக்கல. ஆனா சரி, இப்ப நாம வேலையிலேயே நாம 2 லட்சம் சம்பாதிக்கிறோம், எப்படி 1.5 லட்சத்துக்கு ஒரு 2 லட்சமாவது மீதி பண்றோம். அப்ப எதுக்காக நாம வந்து திரும்ப அங்க போய் அந்த சிரமத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து ஊருக்கு போறதை விட்டுட்டு கன்டினியூ பண்ணேன். ஆனா பையங்களோட படிப்புன்னு ஒண்ணு வரும்போது அங்க ஒரு சில சூழ்நிலைகள்னால நாம சிங்கப்பூர் வந்துருவோம் அப்படின்னு. சிங்கப்பூர் வந்து வசதியா இருக்கு, சரி சிங்கப்பூர்ல இப்போ இருந்துக்குவோம். ஊர்ல வந்து அண்ணா வந்து அப்போ பனியன் கம்பெனி வச்சிருந்தாரு. சரி அவர் பனியன் கம்பெனி வச்சிருக்காரு, நாம் சிங்கப்பூர் வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு மார்க்கெட்டிங் செட்டப் பண்ணுவோம், அங்கிருந்து இங்க கொண்டாந்து துணிமணிகளை இங்க கொண்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிங்கப்பூர்ல ஒரு வேலையை எடுத்துட்டு இங்க வந்தேன். இங்க வரும்போது சில நண்பர்களை சேர்ந்தா, இப்போ ஒரு மதியம் சேர்ந்தாரு. சூழ்நிலைகள் வந்து நான் வந்து ஒர்க் பண்ண கம்பெனிலேயே நான் நிறைய ஆர்டர்களை பிடிச்சி கொடுத்தேன். அந்த ஆர்டர் பிடிச்சி கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த ஆர்டர்கள் எல்லாம் நிறைய நெக்லெக்ட் பண்ணாங்க. ஸோ நாமளே அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து ஒரு மதிவாணனும் அவர் என்னோட எவரெஸ்ட்ல இருந்த ராஜேந்திரனோட சேர்ந்து இந்த கம்பெனிகளை ஆரம்பிச்சு நாங்கள் வந்து தொடர்ந்து நடந்து ஆரம்பிச்சோம். அப்போ வந்து கம்பெனி வந்து ஒய்ஃப் பேர்ல ஆரம்பிச்சோம். நாங்கள் ஈவினிங்ல வந்து பார்த்துக்கிட்டு அது வேலை பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 6 மாசத்துல எங்களோட சம்பளத்தை எடுக்கக்கூடியது வந்து முதல்ல நான் வந்து ஜாயின் பண்ணேன். கம்பெனி வந்து விருத்தி பண்ணோம். அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் 2-3 கிடைச்சது. அப்புறம் மதிவாணன் ஜாயின் பண்ணாரு. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து ஒரு 3 மில்லியனுக்கான ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சது. அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகும்போது அவர் ராஜேந்திரன் வந்து நைஜீரியாவில் வேலையில் இருக்கார். அவர் 1 மாசம் அங்கே இருப்பார், 1 மாசம் இங்கே வருவார். ஆனா அவருக்கு வந்து ஏதோ ஒரு முன் பிரச்சனை காரணத்தினால அவர் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி அவரோட தம்பி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணதுல, தொழில் பண்ணதுல ஏதோ நட்டம் அடைஞ்சிட்டார். அந்த ஒரு அனுபவத்தை வச்சுட்டு நாமெல்லாம் தொழில் பண்ண முடியாது, நாம ப்ராஜெக்ட் பண்ண முடியாது, நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு ரொம்ப சிரமம் பண்ணாரு, தொந்தரவும் கொடுத்தாரு. அப்போ வந்து என்ன பண்ணோம், நாங்கள் எங்களோட ஆடிட்டர் மூலியமா அவரை சுமூகமா செட்டில் பண்ணி, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 35,000, அவரு கிட்டத்தட்ட 130,000 கொடுத்து விளக்கணும். ஆனா விளக்குனது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையை நீக்கின மாதிரி இருந்தது. அடுத்த வருஷத்துல இருந்து ராக்கெட் வேகத்துல வளர்ந்தோம். அப்போ வளரும்போது அடுத்த எங்களுக்கு தெரிஞ்ச தொழில இதை பண்ணுவோம் அப்படின்னு இப்போ நாங்க வந்து முதல்ல ப்ராஜெக்டும் இன்ஸ்பெக்ஷனும் பண்ணிட்டு இருந்தோம். மேன் பவர் சப்ளை பண்ணோம். அடுத்தது எனக்கு தெரிஞ்ச ட்ரைனிங் இருக்கு. ஏன்னா நான் போன இடத்துல எல்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். புருனேலையும் ட்ரைனிங் பண்ணேன், லோக்கல்ல டெவலப் பண்ணேன், இந்தியாவிலையும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ட்ரைனிங் வந்து ஒரு மார்க்கெட்டிங் இதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ஆரம்பித்தோம். அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங்கும் இது இருக்கிறதுனால அதையும் ஆரம்பித்தோம். அப்போ வந்து என் மூலியமா வந்திருந்த முருகன் அப்படிங்கிற எங்களோட ஒரு என்ஜினியரை வந்து அதைய இன்சார்ஜாக போட்டு அவரை நடத்த சொன்னோம். இன்னொருத்தர் வந்து என்டிடியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணார், அவர் அதை நடத்த சொன்னோம். அப்போ வந்து அவங்க சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டேர்ன் ஓவரும் குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி வந்ததுனால அவங்களுக்கு போனஸ் கொடுத்தோம், அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பும் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ண சொல்லி ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ மிஸ்டர் நவநீதன் சொல்லிட்டு ஒருத்தர் எங்கூட புருனேல ஒர்க் பண்ணவர், ஐடி இன்ஜினியர், அவரை வந்து பார்ட்னராக சேர்த்து ஐடி கம்பெனி ஆரம்பித்தோம். எங்களோட ஆப்ரேஷனை பூரா ஐடி கம்ப்யூட்டரைஸ் பண்ணோம். ஐடி கம்பெனியில் அவருக்கு ஒரு 30% ஷேர் கொடுத்து அவர் அதை பார்த்துக்க வச்சோம். இப்படியே வந்து பல தொழில்களில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்
டிசிப்ளினில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து எங்களோட சேர்ந்தாங்க. நாங்கள் அது ஆரம்பத்தில் ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணி அதை டெவலப் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்தோடனே அது தனி கம்பெனி ஆக்கி அவங்களே பார்ட்னர் ஆக்கி அவங்க ஆப்ரேஷன்ஸ் அவங்கெல்லாம் ரன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இது ஏன் அப்படி பண்ணோன்னா, நான் போன இடத்துல நான் ப்ரீவியஸாக பார்த்த இடத்துல எல்லாமே பார்ட்னர்ஷிப்பில் வாழ்க்கை நடத்துறதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு மினிமம் ஒரு சம்பளம் வேணும். ரெண்டாவது வந்து எல்லா இடத்துலையுமே கடைசியாக தொழில் நடத்திட்டு வருஷ கடைசியில் லாபத்தை எடுத்து தொழில் நடத்தணும் அப்படிங்கிற போது குடும்பம் பாதிக்கப்படுது. ஸோ அதனால தான் என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஒரு பேசிக் சேலரி எடுத்துக்கணும், நாம் தொழில் பண்ணுவோம், அதுக்கு மேலே வரக்கூடிய லாபத்தை பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பண்ணுவோம், பங்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு பாலிசியில் எல்லா பார்ட்னருக்கும் ஈக்குவல் ரைட்ஸு, அவங்களுக்கு தொழிலை வளர்த்தக்கூடிய ஆதாரமான ஃபைனான்ஸை கொடுத்தோம், சப்போர்ட்டை கொடுத்தோம். அவங்களும் அதுக்கு தகுந்தமான உழைப்பை கொடுத்தாங்க. நல்லா அது வந்து எல்லாரும் ஒற்றுமையாக பாடுபடுறதுனால இது வந்து நல்ல முறையில் வளர்ந்துருக்கு. இதுக்கு ஒரு இன்னொன்று வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட ஒரு முயற்சியும் சொல்லலாம். எங்களை வெளி கண்ட்ரியில், அதாவது அடுத்த நாட்டுகளில் போய் தொழில் தொடங்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய ஆஃபீஸ் செலவு, ஒரு வருஷத்துக்கான மேனேஜர் செலவு, போய் வர்றதுக்கு செலவு, தங்கறதுக்கு செலவு, இந்த மாதிரியான இதுகளெல்லாம் ஒரு கிராண்டாக கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறையா சிங்கப்பூர் பிஸ்னஸ் ஃபெடரேஷன், சிங்கப்பூர் இந்தியன் அசோசியேஷன், என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் வச்சு தொழில் அதிபர்களுக்கு வந்து வெளியில் போய் தொழில் பண்ணுறதுக்கு நிறையா ஊக்கம் கொடுக்குறாங்க, நிறையா வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து நிச்சயமாக ஒரு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் வெளியில் விதவிதமான வெவ்வேறு கண்ட்ரியில் நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது பல விதமான அனுபவங்களை பெற்றோம். எல்லாமே அவ்வளவு ஈஸியாக இல்லை. இன்னும் சில சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை வந்து எங்களோட அனுபவத்து மூலிமா அதை டேக்கிள் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த நான் படிக்கும்போது எடுத்துக்கிட்ட, அதாவது என்னோட தேவைக்காக நான் பண்ண முயற்சிகள், அதில் வருமானத்தை கொடுக்கறதுக்கு சில செஞ்ச செயல்களும், ரெண்டாவது நான் வேலை செய்யும்போது நான் என்னோட வேலை இதுதான், இது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு இல்லாமல் பல விதங்களில் பல மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளுடைய ஒர்க்குகளையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துறதுக்கு, பல பேரோட ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்றதுக்கு, சேர்ந்து தொழிலை பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது மிகவும் சரி. ஆனால் எல்லா நேரத்திலையும் ஒன்றுபடுறது வெற்றி கூடுறதில்லை. அதில் நாம் தீவிரமாக விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த முயற்சி வெற்றி பெறுங்கிறது என்னோட எண்ணம். இதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கம். மீண்டும் KPN குழுமத்திற்கு எனது நன்றியும் வணக்கமும். மேற்கொண்டு நாம் ஏதாவது கேள்வி பதில்களுக்கு நாம் சந்திக்கலாம். கண்டிப்பாக. இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர் நம்முடன் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் தொழிலுக்கு ஒரு பைபிள் போன்றது. அதாவது என்சைக்ளோபீடியா ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். நிறைய விஷயங்களை அவருடைய எளிய நடைமுறையில அவர் சந்தித்த சவால்களை அப்படியே சொல்லிட்டு என்னென்ன டெசிஷன் எடுத்துட்டு போனாருன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சொந்தங்கள் கேள்விகளை எனக்கு சேட் பாக்ஸ் வாயிலாக எனக்கு அனுப்பியிருக்கீங்க. அந்த கேள்விகளை நாம் நம் சிறப்பு விருந்தினரிடம் கேட்பதற்கு முன்னர் நம் சொந்தங்கள் இருவரின் தொழில் காணொளியை இப்பொழுது காணலாம்.
சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திங்க. நான் வந்து பூந்தர காடகுட்டத்தை சேர்ந்தவங்க. எங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்க. கம்பெனி பேர் 2S லாஜிஸ்டிக்ஸுங்க. இந்த கம்பெனியை நானும் என்னோட பார்ட்னரும் 10 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட மேஜர் கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெவின் கேர் குரூப், ஆம்கோ குரூப்புங்க. இந்த 2 கம்பெனிக்கும் நாங்கள் வந்து C&F-ஆகவும் இருக்கோம் அண்ட் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிமெண்ட் ஷீட்ஸுங்க, மெடிமிக்ஸ் குரூப்புங்க, ப்ராமினன்ஸ் விண்டோஸுங்க, பொன்பூர் கெமிக்கலுங்க, இந்த மாதிரி நிறையா கம்பெனிகளுக்கு நாங்கள் வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் டாடா ஏஸ்ல இருந்துங்க 30 டன் டாரஸாக இருக்கட்டும், ட்ரெய்லர்ஸாக இருக்கட்டும், கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சப்ளை பண்ண முடியுங்க. தமிழ்நாடுலேருந்து ஆல் ஓவர் இந்தியா எங்களால் பண்ண முடியுங்க. இதே மாதிரி உங்களோட தேவைகளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீட்களுக்கு எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. எங்களோட ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க, கோயம்புத்தூரில் இருக்குங்க, சென்னையில் இருக்குங்க. ஸோ இந்த சென்னையிலையும் நாங்கள் கோயம்புத்தூர்லையும் இப்போ எக்ஸ்பென்ஷனில் இருக்கோங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரிங்க இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த கேபிஎனுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. நான் கேபிஎன்லால எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கேங்க. அதேமாரி கேபிஎனில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் நானும் நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்கேங்க. ஸோ எல்லோரும் இந்த ஃபோரமை யூஸ் பண்ணிக்கணுங்க. நீங்கள் வந்து உங்களோட இதே மாதிரி உங்களோட பிஸ்னஸை வந்து இந்த ஃபோரமில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி லெட் அஸ் ஆல் நோ ஈச் அதர் அண்ட் க்ரோ டுகெதருங்க. வணக்கங்க. சொந்தங்களே, இன்றைய காணொளி மூலம் 2 சொந்தங்களின் தொழில் வாய்ப்புகளை நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் ஒரு தொழில் வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பதற்காக வைத்துள்ளார். அந்த இனிய தருணத்திற்காக முதல் கேள்வியாக கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக அவருடைய தொழிலின் ஒரு அங்கமான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சிங்கப்பூருக்கு இந்தியாவிலோ அல்லது மற்ற நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு அவர் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்குவதற்காக நமக்கு தெரிவித்துள்ளார். அந்த வாய்ப்பை பற்றி எடுத்துரைக்குமாறு இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் அன்புடன் அழைக்கின்றேன். ஓகேங்க. இப்போ எங்கள் தொழிலில் புதுசா ஒரு புது டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து 2 ஏரியாவில் இருக்குது. அதாவது 2015 வந்து அதை எடுத்த டெசிஷன். இப்போ நாம் எல்லாமே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் வந்து புதுசாக வேறு ஏதாவது தொழிலில் மூவ் ஆகணும், எல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு போகும்போது தான் நாங்கள் வந்து ரெனியூவபிள் எனர்ஜியும் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்லேயும் நம்ம போவோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை இன்ஜினியரிங் தொழில் பண்ணாலும் அதில் அடிப்படையில் வந்து உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 தான் பேசிக் கம்யூனிட்டிஸ். இதில் வந்து எப்பவுமே நம்மளுக்கு இந்த 3 வந்து நம்மளுக்கு எப்பவும் மாறாத வருமானம் கொடுக்கக்கூடிய தொழில். ஏதோ ஒரு வகையில் அதில் வந்து தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை பண்ணுவோம். ஏன்னா நான் சிறு வயசுலேருந்தே வந்து இந்தியாவில் முதல்ல நான் வெளிநாட்டுக்கு வந்ததுலேருந்தே எல்லா பக்கம் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், நாம் இந்தியாவிலேருந்து என்ன கொண்டாந்து இங்கே விற்கலாம், சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஆர்வம் பார்த்துட்டே இருப்பேன். அதுக்காக வந்து அந்த இம்போர்ட் பண்ணி இங்கே விற்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து முதல்ல நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது, ஏன் இதுதான் நல்லா போயிட்டு இருக்க, எதுக்கு இந்த சிரமம், இதெல்லாம் பண்ற, உனக்கு எதுக்கு இந்த வேலை நீ அப்படின்னு நிறையா நம்மளோட விவசாய நண்பர்களே வந்து நிறைய டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து நிச்சயமா ஆணித்தரமா மனசுல நிச்சயமா நாம ஒரு பொருள் 5 ரூபாய்க்கு வாங்குறோம், 6 ரூபாய்க்கு விற்றா அதில் 50 பைசா செலவானா 50 பைசா லாபம் இருக்குத்தானே செய்யும் அப்படிங்கிற அந்த அந்த அடிப்படை கொள்கையில் நான் வந்து இல்லை, நாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீச்சரை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்து ஒரு 2-3 மினிமார்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதிலிருந்து இப்போ எங்களோட சாஃப்ட்வேரையே வச்சு ஒரு ஆன்லைன், இப்போ வந்து சிங்கப்பூரில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்கோ.com சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணி கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 400 ஆர்டருக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய மெயின் ட்ரேடர்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்டு, பிராண்டட் ப்ராடக்ட்டுகளாக சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வருஷமா ஊர்ல இருந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ இந்த கோ எர்த்து அப்படிங்கிற மாதிரி, கிரீனிஷ் அப்படிங்கிற சில கம்பெனியில்
நிறைய ப்ராடக்ட் வாங்கி இங்கே நாங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து நிறைய பீப்புள் லைக் டு கோ ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். சிங்கப்பூர் மட்டும் இல்லை, அகில உலகத்தில் எல்லாமே. இப்போ அதனால இப்போ வந்து நம்ம மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறவங்க ஆர்கானிக் இதில் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வத்தலாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஊறுகாயாக இருக்கலாம், ஒரு ரெடி டு ஈட் மிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கேண்டியாக இருக்கலாம். எனி ப்ராடக்ட், அக்ரோ ப்ராடக்ட் வந்து வேல்யூ அடிஷன். இப்போ வந்து ஒரு சாஸ் பண்ணலாம், எனி ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து வேல்யூ அடிஷ்னல் ப்ராடக்டாக பண்ணால் அவங்க அங்கேயும் விற்றுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்போ எங்களோட ஆன்லைன் ஷாப்பில் விற்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். அது வந்து அவங்க இந்தியாவிலேயே கொடுத்தா போதும், அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் தெரியாது அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டியதில்லை. நிச்சயமாக வந்து நார்மல் மார்க்கெட் ரேட்டை விட ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் கொஞ்சம் கொடுத்து எடுத்துகிட்டு வர முடியும். பட் அவங்க பண்ணுறதுக்கு நாங்கள் லோக்கலில் விற்கிறதுக்கும் அங்கே ரெண்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து லோக்கல்லையே 2-3 ஆர்கானிக் அமைப்புகளோட மெம்பராக இருக்கேன். அதில் உயிர்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களுக்கு நான் வந்து கோயம்புத்தூர் திருப்பூரில் ஒரு தோட்டம் போட்டு அதில் என்னோட பிரதர் இன் லா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆர்கானிக் விவசாயம், இது காய்கறிகளோ ஆர்கானிக் மஷ்ரூம் பண்ணுறாங்க. அது பண்ணி அவங்க அந்த உயிர் அமைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது, அவங்களுக்கும் கொடுக்கலாம், எங்களுக்கும் கொடுக்கலாம். ரெண்டாவது, நாங்கள் வந்து ஆக்சுவலாகவே இப்போ இந்த கொரோனா இல்லாமல் இருந்திருந்தால் நான் ஊர்லேயே வந்து நாங்கள் ஒரு ஸ்மால் தொழிற்பேட்டை மாதிரி பண்ணிட்டு ஒரு பில்டிங் கட்டி மெஷினரிஸ் கொடுத்து அவங்க அந்த ஒரு ஆளுக்கு யாராவது இந்த ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்டை வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இடமும் கொடுத்து அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து அதை நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதில் இணைஞ்சுக்கிறவங்களும் இணையலாம். எதிர்காலத்தில் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம். நிறையா பேர்த்த இப்போ நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு 10-15 பேரோட பார்ட்னராக இருக்கேன், வெளியில் ஒரு 10 பேர்த்தோடு இருக்கேன். அது இன்னொரு 10 பேர்த்துக்கு தொழிலை வளர்த்தி கொடுத்தா சந்தோஷம்னு நினைக்கிறேன் நான். என்னோட அடுத்த காலத்தில் வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து இன்னும் நிறையா பேர்த்துக்கு இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களை சொல்லி கொடுத்தா சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆர்வம் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். நல்ல ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி அதை வளர்த்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து எங்களால் ஆன உதவியை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். மிகவும் அருமையான விஷயங்களை தெள்ளத் தெளிவாக நம் சொந்தங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். நிறைய கேள்விகள் வந்துள்ளன. நீங்கள் வந்து அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு, அதுவும் ஏற்றுமதி செய்யாமல் இந்தியாவிலேயே கோவையிலோ அல்லது திருப்பூரிலோ பொருட்களை கொடுத்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக கொண்டு வந்து இங்கே சேர்த்தால் நீங்களே அதை எடுத்து ஏற்றுமதி பண்றதற்கு அருமையான ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கீங்க. அது சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் நம் சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ், அதாவது கடலை மிட்டாய், எள் உருண்டை, வீட்டிலே செய்யப்படப்படும் வத்தல், மிளகாய் வத்தல், இந்த மாதிரி பொருட்களுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா? ஏற்றுமதியை எடுத்து செய்து ஆன்லைன்ல விற்கிறதுக்கு அது வந்து டிமாண்ட் சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிங்கப்பூர்ல கிடைக்காத பொருளே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா பொருளும் சிங்கப்பூர்ல கிடைக்குது. இது சிங்கப்பூர்ல கிடைக்காத பொருள் இல்லை, கிடைக்காத பொருள், தேடுற பொருள் ஆர்கானிக்கா இருக்கணுங்கிறது. ஸோ அது நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டி மிட்டாய்கள்லேருந்து எல்லா ஊர் வத்தலும் இங்கே கிடைக்குது. ஆனால் வத்தல் தரமானதா இல்லை. தரமான வத்தல் இருந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே அந்த உப்பு அதிகமாக போட்டு இது பண்ணுறதோ அல்லது வர வர அதனோட குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. இப்போ நிச்சயமாக நான் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் இந்திய பொருட்கள் தான் அதிக வெளிச்சந்தையில் வித்துக்கிட்டு இருந்தது. அந்த தரம்ங்கிறது வந்து மாறி போச்சு. அந்த தரத்தை வந்து கவனிக்கணும் மெயினாக, அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேங்கோவே வருது, வரக்கூடிய எல்லா மேங்கோவுமே அந்த அந்த சுவையும் அதனோட பாதி வந்து பழம் இங்கே வந்து சேரும்போதே அழுகி போயிடுது. அதை வந்து எப்படி பக்குவப்படுத்தி பொறிக்கிறாங்க, அதை எப்படி பழுக்க வைக்கிறாங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு விவசாயத்தில் வந்து பார்த்தா மருந்து பூரா என்ன சொல்றது, நஞ்சு கலந்ததா போயிடுச்சு. அது இல்லாமல் உண்மையா பண்ணி கொடுக்குறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புல நாங்க வந்து கண்டிப்பா பண்ண முடியும். பண்ண முடியாதெல்லாம் இல்லை. எல்லா பொருளையும் சிங்கப்பூர்ல என்ன உலகம் பூராவும் விற்க முடியும். மிகவும் நன்றி.
அடுத்த கேள்விக்கு செல்லும் முன்னர் உங்களுடன் பணியாற்றிய உங்களுடைய உற்ற நண்பர் திரு தர்மராஜன் அவர்கள் இந்த இணைப்புல இணைந்துள்ளார் நம்முடன் காணொலியில. அவர் உங்களுக்காக வாழ்த்துக்களை சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காருங்க. ஸோ அதையும் தெரியப்படுத்தி விட்டு அடுத்த கேஎஸ்பி பம்ப்ஸ்ல உங்க கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆமா, அவர் அமெரிக்காவில் இருக்காரு இப்போ. ஓகே, அவர் நம்முடன் இந்த காணொலியில் இணைந்திருக்கிறார். அவருக்கு நன்றி கூறி அடுத்த கேள்விக்கு நாங்க போலாம். அதாவது பல தடைகள் நம்ம தொழில எவ்வாறு சந்திப்பது, ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கே பல தடைகள். உங்களுடைய அனுபவத்தில் இருந்து நிறைய சொந்தங்கள் கற்றுக்கொண்டார்கள். அவ்வாறு பல தடைகள் நம்ம ஒவ்வொரு தடையும் தகர்த்தெறிந்து அல்லது அந்த ஒவ்வொரு தடையையும் தாண்டி அல்லது ஒரு வேறு பாதைக்கு சென்று அதை எடுக்கும் பொழுது நம்ம அந்த மனநிலையிலிருந்து விடுபடுவதற்கே ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிறோம். அந்த கால அவகாசத்துல எப்படி வெற்றிகரமாக நம்ம அடுத்த முயற்சி எடுக்கிறது, அந்த முயற்சி எடுக்காமையே நிறைய பேர் துவண்டு போய் இருக்கிறதே போதுமடா சாமி, நம்ம வேற வேலையே வேண்டாம், வேலைக்கே போயிடலாம் அப்படிங்கிற நிறைய சொந்தங்கள், நம்மளுடைய சொந்தங்கள் அந்த தொழில் முயற்சி எடுக்காமையே போயிடுறாங்க. ஆனா உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நிறைய சொந்தங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இன்றைய தலைப்பிற்கு ஏற்ற போல் விடாமுயற்சி இருந்தால்தான் நம்மளுக்கு வெற்றி வரும் அப்படிங்கறத உங்களுடைய அனுபவம் வாயிலாக எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. அந்த மாதிரி தடைக்கற்கள் வரும் பொழுது நாம் எப்படி அந்த தடைக்கற்களில் இருந்து அந்த கால அவகாசத்தை குறைத்து கொண்டு வேறு விதமான பாதையை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு ஒரு அறிவுரை எல்லாத்துக்கும் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காரு. சொல்ல போனா என்னோட அனுபவத்திலிருந்து என்ன சொல்றதுன்னா, ஆசையே எல்லாமுக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆசை இல்லாம எதையும் செய்ய முடியாது. ஒரு என்ன சொல்லணும்னா, ஒன்று மேலே ஏதாவது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படிங்கிறது தான். நான் நிறைய கனவு கண்டிருக்கேன். ஆனால் கனவு மட்டும் கண்டுகிட்டு இருக்கல, முயற்சி பண்ணினேன். இதில் முயற்சி பண்ணுறதுல இதில் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, தொழில் பண்ண போகும்போது அடிப்படையான விஷயம் தெரியாததை போய் செய்யக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அடுத்தவனுக்கு தெரிஞ்சிருக்குது, நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நான் போய் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. நான் அது ரெண்டுலேயுமே ஏமாந்துருக்கேன். ஒன்று பழமொழியே இருக்கு இல்லையா, தெரியாததை தொட்டவனும் கெட்டா, தெரிஞ்சதை விட்டவனும் கெட்டான்னு. ஸோ முதல் சூத்திரம் நம்மளுக்கு அந்த தொழில் தெரியணும். அந்த தொழிலில் தான் நாம் அந்த தொழிலில் தெரிஞ்சது மட்டும் இல்லை, நாம் செய்ய போகிறதுக்கு சொல்லுவாங்க மேன், மெஷின், மெட்டீரியல்ஸ், மெத்தட் அண்ட் மணி. இந்த 5Mங்கிற அந்த டூல் கண்டிப்பாக மனசில் இருக்கணும். எனக்கு லேக்கிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா மணி இல்லை, எல்லாமே இருந்தது. அதை தூக்கித்தான் ஓடி வந்தேன், இங்கே கிடைச்சது அது. ஆனால் அது மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தடு தெரிஞ்சுக்கணுங்கிறது அனுபவம் தான். ஏதாவது ஒரு தொழிலில் நாம் ஈடுபடணும். நம்ம புதுசாக ஒன்று பண்ணணும்னா நாம் அதை போய் கற்றுக்கணும் கண்டிப்பாக. அப்போ நாங்கள் ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட்னரும் நானும் இன்னொரு என்னோட சகோதரோட பையனும் 3 பேரும் போய் நாங்கள் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் ஒரு பாலிடெக்னிக்கில், சோலார் ப்ராஜெக்ட் பற்றி. அது எடுத்துக்கிட்டு தான் அப்புறமா அந்த தொழில் ஆரம்பித்தோம். நாங்களாக ஒரு பிளான்ட்டை போட்டோம், ஸ்மால் பிளான்ட்டை போட்டோம். அது மாதிரி எதை எடுத்தாலும் ஒன்று பெருசாகவே பண்ணணும், நான் மில்லியன் கணக்கில் உடனே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு சாம்பிளாக சின்னதாக பண்ணணும், அடுத்தது அதை அப்கிரேட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்னதாக பண்ணும்போது, இப்போ நாங்கள் இந்த வாங்கோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் முதல்ல 10 ஆர்டருக்கு பண்ணணும், 20 ஆர்டர் பண்ணோம், 50 ஆர்டர் பண்ணும்போது எத்தனை தாள் தேவைப்பட்டது, எத்தனை மெஷின், எத்தனை லாரி தேவைப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டேஜ்லேயுமே உங்களுக்கு பல வித சேலஞ்சு வரும். அந்த சேலஞ்சை பிரேக் பண்ணி போகணும்னா உங்களுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணம் ஒரு ஸ்டேஜுக்கு வெவ்வேறையாக இருக்கும். ஸோ அதனால பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆரம்பிக்கிறது முதல்ல கண்டிப்பா சிறுசா ஆரம்பிச்சு சிறுக கட்டி பெருக வாழ்ங்கிறது தான் பழமொழி. அதே மாதிரி நாம அந்த சிறுக பண்ணி அதுல ஒரு அனுபவத்தை எடுத்து அதுக்கு அடிச்சு, ஏன்னா நீங்க நொடிஞ்சு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப என்னோட வெஞ்சர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நான் பண்ணது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், மிகப்பெரிய விஷயங்கள் நான் போகல நல்ல வேலையா. அதனால நான் தப்பிச்சு மேல வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சு வேலைக்கு போய் நடுவுல வேலைக்கு போறது, மறுபடியும் ஏதோ ஒன்று ட்ரை பண்றது, இப்படியே போயிட்டு தான் இருந்தது. அந்த வேலைக்கு போன போது நடுவுல வெவ்வேறு வேலைகளை நான் முயற்சி பண்ணினேன். அதுல ஒவ்வொன்றிலையும் ஒரு அனுபவம் கிடைச்சது. ஆனா எல்லா இடத்துலையுமே எனக்கு மூலதனம்ங்கிறது பெரிய பிரச்சனையா இருந்தது. சில பேர்த்துக்கு நிறைய மூலதனம் இருக்கும், அந்த தொழில் அனுபவம் இருக்காது. ஸோ அது தொழில் அனுபவம் இல்லைன்னா, தொழில் அனுபவத்தோட இருக்கிறவங்க கூட பண்ணுங்கிற போது அந்த
என்ன சொல்றது, ஒத்துழைப்பு, அவர் ஏமாத்தாம லாயலா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் பணம் போடுவாங்க, ஒருத்தர் உழைப்பாங்க. பணம் போடுறது பாதியில அவருக்கு பணம் காணாம போயிடும். இவங்க பணத்தை வேற வழியில சுட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்பிக்கை, கூட்டு தொழில நம்பிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து எதையும் தெளிவுபட எழுதிக்கணும், ரெக்கார்ட் பண்ணிக்கணும். நாம் இதுதான் பண்ண போறோம் அப்படிங்கிறது எப்பவும் தெளிவு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒண்ணு வேணும்னு இருந்தா அது நம்ம பார்ட்னருக்கும் வேணுங்கிறத நாம் நினைக்கணும். எனக்கு மட்டும்தான் வேணும், அவருக்கு இது வேண்டாம்னு நினைச்சோம்னா அந்த பார்ட்னர்ஷிப் உருப்படாது. ஸோ தொழில் பண்ணணும்னா அதுல ஒரு சின்ன அனுபவத்தையாவது எடுத்துக்கணும். இல்ல அனுபவத்தோட நம்பிக்கையான ஒரு பார்ட்னரோட ஜாயின் பண்ணும். அந்த நம்பிக்கைங்கிறது மட்டும் வெறும் வாய் வார்த்தையில் இருக்கக்கூடாது. அது வந்து தெளிவா எழுதிக்கணும். இந்த உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இது, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இது, நீ இதை பண்ணலாம், நான் இதை பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து நீ இவ்வளவு பணம் எடுத்துக்கலாம், நான் இவ்வளவு பணம் எடுத்துக்கணுங்கிறது அது தெளிவா இருக்கணும். அதே மாதிரி பேங்க் டீலிங்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். ஒருத்தர் பொறுப்பில் விட்டா அது காணாம போயிடும். அது நிறைய பிசினஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கு. தெளிந்த நீரோடை போல பல கேள்விகள் அடுத்தடுத்து நான் கேட்கவிருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு உங்களுடைய இந்த ஒரு பதிலேயே நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டீங்க. நிறைய சொந்தங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்ல நம்ம வந்து அந்த சேலரி எடுக்க முடியலன்னா என்ன பண்றது, அவங்க சொல்றத வந்து காப்பாத்தலைன்னா என்ன பண்றது, நம்ம எழுத்துப்பூர்வமா எழுதிக்கலாமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் அடுத்தடுத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அனைத்தும் நீங்கள் வந்து தெளிவான ஒரு தெளிந்த நீரோடை போல பதில் சொல்லியிருக்கீங்க. நாங்களும் அதாவது வழக்கறிஞராக இருக்கும் பொழுது நிறைய பார்ட்னர்ஷிப் டிஸ்பியூட்ஸை பார்க்கும் பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது 100க்கு 100 உண்மை. அவருடைய அனுபவத்தின் வாயிலாக நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம சொந்தங்களுக்குள்ளேயே தொழில் பண்ணினாலும், நாங்க போன காணொளியிலும் இதைத்தான் தெரியப்படுத்தினோம். அதாவது நம்ம சொந்தங்கள் அவங்களுடைய பிசினஸை ப்ரமோஷன் பண்ணும் பொழுதும் அல்லது சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும் பொழுதும் சொந்தம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரையாரிட்டியா வச்சுக்கிட்டு தொழிலில் வரக்கூடிய அதாவது அந்த புரோட்டோகால்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சர்வீஸ் டெலிவரி மெக்கானிசம், என்ன பர்ச்சேஸ் ஆர்டர், நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், ப்ராப்பர் பில்லிங், பேமெண்ட் டேர்ம்ஸ், ஷிப்பிங் டேர்ம்ஸ், குவாலிட்டி டேர்ம்ஸ், இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டுதான் ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அதே போல் எந்த ஒரு பங்குதாரராக இருந்தாலும் அவர் என்ன நம்ம தொழிலில் எதிர்பார்க்கிறார், எவ்வளவு லாபம் அவர் எதிர்பார்க்கிறார், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், அவர் சைலண்ட் பார்ட்னரா இருந்தா அவருக்கு எவ்வளவு லாபம் கொடுக்கணும், ஒர்க்கிங் பார்ட்னர் நமக்கு எவ்வளவு லாபம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எழுதி கொண்டு பிறகு தொழில் செய்ய வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நமக்கு தெளிய வைத்துள்ளார். இதை இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல் நாம் கடைபிடித்தால் 100ற்கு 99% பிரச்சனைகள் அந்த பங்குதாரர் நிறுவனத்தில் வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம போகும் பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினருடன் அவருடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை நமக்கு சொல்லும் பொழுது அவர் அந்த 35,000 ரூபாய் வந்து 3 பார்ட்னர் கொடுக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணி போகும் பொழுது இவர் மட்டும் முதலீடு போட்டு மீதி 2 பேர் ஏதோ ஒரு காரணத்திற்காக செல்லும் பொழுது இதே போல் பல விஷயங்களை நம் தொழிலிலும் நாம் சந்தித்திருக்கின்றோம். அதையெல்லாம் நம்ம எழுத்துப்பூர்வமா எழுதும் பொழுது நீங்க அடுத்தடுத்து எங்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, அவரும் விளக்கம் கொடுத்து விட்டார். நானும் அதை மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கேள்விகள் பதிலாக உங்களுக்கு ஆல்ரெடி வந்ததுனால அந்த கேள்விகளை விடுத்து அடுத்த கேள்விக்கு நம்ம செல்லலாம். அதாவது நீங்க உங்களுடைய ஒரு எழுத்துப்பூர்வமாக எழுதக்கூடிய அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல ஒரு பேசிக் சேலரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பங்குதாரர் பத்திரம் எழுதும் பொழுது, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல எழுதும் பொழுது நம்ம ஒரு 6 மாத காலத்திற்கோ அல்லது 1 வருட காலத்திற்கோ தொழில் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு பேசிக் சேலரியை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்களும் சந்திச்சிருக்கீங்களா உங்க தொழில்ல? அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி அந்த பங்குதாரர்கள் அந்த தொழிலை மீட்டு எடுத்து கொண்டு போய் செல்ல வேண்டும்? அவர்களுடைய நீங்க உங்களுடைய உரையிலையும் தெளிவா சொன்னீங்க, நம்ம பணம் எடுக்க முடியாம குடும்பத்துக்கு செலவு செய்ய முடியாம ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எழுதி கொண்டது போல் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எழுதி கொண்டது போல் அந்த மினிமம் பேசிக் சேலரி எடுக்க முடியாத காலகட்டத்தில் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிற உங்களுடைய ஆலோசனைகளை சொல்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல வந்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து
ஒரு முதல்ல ஆரம்பித்த ஒரு கம்பெனி நல்ல முறையாக போயிட்டுருக்கு, அதில் நல்ல வருமானம் வருது. நாங்கள் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், புது பார்ட்னரோட பண்ணுங்கிற போது சில நேரங்களில் இந்த கம்பெனிலேருந்து ஒரு லோன் கொடுத்துருக்கோம், இந்த லோன் கம்பெனிலேருந்து அந்த கம்பெனியை தாங்கி பிடிச்சி வளர்த்தி கொண்டு வந்திருக்கோம். இது காரணம் என்னென்னா, நாங்கள் 2 பேரும் அடிப்படை மூலதனம் போட்டவங்க. 3வது ஒருத்தரை வளர்த்தும் போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களோட வருமானத்திலேருந்து ஒன்று அடுத்த கம்பெனி கொடுத்து அவங்கள கைதாங்கி மேலே வளர்த்தி கொண்டு வந்தோம். அது எங்கள் கம்பெனியினுடைய பாலிசி. புதுசாக வர்றவங்கள நாங்கள் வளர்த்துறோம். அவங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு சில அவங்களுக்கு அந்த கேஷ் ஃப்ளோ கிரன்ச் வரும்போது இன்னொரு கம்பெனியிலேருந்து அதை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரோம். ஆனால் ஒரே கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு இது சாத்தியம் இல்லை. அந்த சமயத்தில் நிச்சயமாக they have to carefully look at the revenue pattern. இந்த தொழில் இது வருமா, நம்மளுக்கு மேலே வருமானம் வர்ற சான்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெளிவுபட பார்க்கணும். நம்மளுக்கு 1 மாதம் பார்க்கலாம், 2 மாதம் பார்க்கலாம். அது 3வது மாதம் 4வது மாதம் நம்மளுக்கு வருமானம் வரப்போகிறது இல்லை, இது நெகட்டிவாக தான் போக போகுதுன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு வேறு இதுக்கு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நீங்கள் மேலும் நட்டம் அடைஞ்சு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை வேறு பாதையில் லுக் அவுட் ஆஃப் பாக்ஸுங்கிற மாதிரி இதில் வருமானத்துக்கே வழியே இல்லையா அப்படிங்கிறது பார்த்துட்டு, வழியே இல்லைன்னா விட்டுட்டு போயிடணும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் விடாமுயற்சியாக வருமானத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன வழின்னு பார்க்கணும். இப்போ நாங்கள் ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி பண்ணல, அதே கம்பெனியில் தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம், அதே கம்பெனியில் தான் மேன் பவர் சப்ளை பண்ணோம், அதே கம்பெனியில் ட்ரைனிங் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களோட ஸ்கில் லெவல் செட்டு ஒரு 3-4 சைடில் இருந்தபோது அந்த 3-4 சைட்லேயும் வருமானத்தை உருவாக்கணும். அப்புறம் அந்த 4-5 ஸ்கில் செட்டையும் தனித்தனி கம்பெனியாக உருவாக்கணும். ஸோ எங்களுக்கு பலவிதமான ஸ்கில் செட் எங்கள் 2 பேர்த்துக்கு இருந்ததுனால அந்த ஒரு ஸ்கில் செட்லேயும் ஒரு கம்பெனி உருவாச்சு. ஐடிலேயும் இருந்தது, மேன் பவர் சப்ளை இருந்தது, ப்ராஜெக்ட் இருந்தது, வெல்டிங் இருந்தது, டைவிங் இருந்தது, அப்புறம் ஐடி இருந்தது. இந்த மாதிரி முதல் கம்பெனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பெருசு பண்ணோம். அப்புறம் ஒன்றா தனித்தனியாக ஒரு ஆளை ட்ரெயின் பண்ணி ஒரு ஆளை பார்ட்னர் பண்ணி பண்ணோம். பட் இது எல்லாத்துக்கும் அந்த சான்ஸ் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலாக தொழில் நடத்துகிறவங்க கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணணும். அவங்க தொழிலில் அவங்களுக்கு அது தெரியும். ஒரு தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுதா இல்லையா, அது வருமா வராதா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெளிவாக அந்த தொழிலில் ஒரு நோக்கம் தெரியலைன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறது தான் நல்லது. ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்ல மறந்தது, எந்த தொழிலையுமே நாம் செய்ய போகும்போது இல்லீகலுக்கு போகக்கூடாது. கவர்மெண்டோட லீகல் என்ன, அக்கௌண்ட்ஸில் லீகல் என்ன, டாக்ஸில் லீகல் என்ன அப்படிங்கிறது, அந்த அக்கௌண்டன்சி நாம் என்னென்ன விதமான கணக்கு சரியாக எழுதணும் அப்படிங்கிறத தெளிவுபட தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே நீங்கள் வக்கீல், ஆடிட்டையும் வக்கீலுக்கும் உடனே போனோம்னா நம்ம தொழில் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அங்கே போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு சட்டத்திட்டங்களும் தெரியணும், கணக்கு வழக்கும் தெரியணும். வெறும் தொழில் அறிவு மட்டுமே பத்தாது. அதை மட்டுமே போனோம்னா நிறைய சிக்கல்களில் மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை நிறையா வரும். எல்லா லாயரும் சரி, எல்லா ஆடிட்டரும் சரி நேர்மையானவங்க இல்லை, அதையும் புரிஞ்சுங்க. தப்பாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க தொழிலுக்கு அவங்க நடத்துறதுக்கு அவங்க சில நேரத்தில் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தவறான வழியை சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இது என்னோட வெளிப்படையான கருத்து. நம்ம கண்டிப்பா கணக்கு வழக்கினுடைய சூற்றமங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணக்கூடிய தொழில் சம்பந்தமான சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாம அடுத்தவங்களோட மெர்சிக்கு உள்ளாவோம், நிறைய இடத்துல தவறுதலான வழிகாட்டுதலுக்கு உள்ளாவோம். மறுபடியும் தெளிவான ஒரு விளக்கங்கள் அனைத்து சொந்தங்களுக்கும் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய கருத்தை நானும் ஆமோதிக்கின்றேன். அதாவது எந்த ஒரு கிளையண்ட், இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்னது போல் ஒரு ஆடிட்டர் ஆகட்டும், ஒரு வக்கீல் ஆகட்டும், நம்ம போறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு பகுதி நானும் 100% ஆமோதிக்கின்றேன். எவ்வாறு என்றால், ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு மருத்துவரையோ அல்லது ஒரு காவல்துறையில் உள்ளவரையோ அல்லது ஒரு ஆடிட்டரையோ அல்லது எங்களை போன்ற வழக்கறிஞரையோ நிர்பந்தத்தின் வாயிலாக நீங்க சந்திச்சீங்கன்னா அதனுடைய
காஸ்ட் கண்டிப்பாக அதிகம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எந்த ஒரு தொழில் செய்பவரும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல் நீங்க முதலிலேயே போய் ஒரு ஆடிட்டர்கிட்ட என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர்கிட்ட சட்டதிட்டங்கள் என்னென்ன இருக்கு, இன்று நம்ம ஒரு புகையிலை சம்பந்தப்பட்ட தொழிலை தொடங்கலாமா அப்படின்னு நீங்க ஒரு வழக்கறிஞர் கேட்கும் பொழுதுதான் அந்த புகையிலை தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அல்லது ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கும் பொழுது சப்சிடி 60% இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த சப்சிடி ரிமூவ் பண்ணி பல மாதங்கள் ஆயிருக்கும். அது தெரியாம நம்ம அந்த தொழில இறங்கும் பொழுது நமக்கு நஷ்டம் ஏற்படும். சோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல ஒரு மருத்துவரை நம்ம உடம்ப கவனிக்காம பிறகு நம்ம செக்அப் பண்ணும் பொழுது அதனுடைய கால விரயங்களும் நம்ம செலவு செய்யக்கூடிய எண்ணிக்கையும் அதிகம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தெளிவாக கூறியதை நான் ஒரு படி மேலே சென்று விளக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் வழக்கறிஞர் என்பதால். எந்த ஒரு தொழிலையும் முழுவதுமாக தெரிந்து கொள்ள அந்த வழக்கறிஞருக்கோ அந்த ஆடிட்டருக்கோ ஒரு சிறிய தொகையை கொடுத்து தொழிலை முழுவதாக கற்றுக்கொண்டால் பெரும் தொகை செலவழிப்பதை நாம் தடுத்து விடலாம். அதை நான் இந்த ஒரு செகண்ட் நான் இன்டர்ஃபியர் ஆக விரும்புறேன். சொல்லுங்க. நான் இதே கருத்தை தான் நான் சொல்ல அதுக்குள்ள அதை நிறுத்திட்டேன். கண்டிப்பா ஒரு பெரிய நிறுவனம் இருந்தா அவங்களுக்கு ஒரு ரெப்யூட்டட் ஆடிட் டீம் வேணும், இன்ஹவுஸ்லயும் வேணும். முடிஞ்ச வரைக்கும் பெரிய நிறுவனம்னா ஒரு லாயரோ அவங்களே வச்சுக்கிறது நல்லது. ஆனா ஆரம்ப தொழில் பண்ண போறவங்க ஒரு ஆடிட்டர் ஹவுஸையும் ஒரு லாயரையும் ரிட்டைனரா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க சொன்னதே தான் நானும் சொல்லியிருக்கேன். முற்றிலும் உண்மை. ஆடிட்டர் நிறைய பெரிய நிறுவனங்கள் வளர்ந்தது எவ்வாறு என்றால் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் இன்டர்னல் ஆடிட்டர்ங்கிறது கம்பல்சரி வச்சிருக்காங்க. அப்பதான் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இன்டர்னல் செக்கிங் பாயிண்ட்ஸ் கரெக்டா பண்ண முடியும். இன்றைய சொந்தங்களே நிறைய பேர் இந்த காணொலியில் இருப்பவர்கள் எங்களுடன் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய வழக்கு விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணும் பொழுது நான் சொன்னது விஷயம் இதுதான். நிறைய பேர் இந்த வீடியோலையும் இருக்கீங்க, அதை ஆமோதிக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. அதனால இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் கண்டிப்பா இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்னது போல் முற்றிலும் உண்மை. நம்ம தொழில் வளர வளர இன்டர்னல் செக் பாயிண்ட்ஸும் கண்டிப்பா வச்சிருக்கணும். அடுத்த கேள்விகள் நீங்க கேட்டிருக்கிறது இன்றைய சிறப்பு விருந்தினர் நிறைய விஷயங்களை விளக்கமா சொன்னதுனால அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஒரு தொழில் நலிவடையும் பொழுது நிறைய சொந்தங்கள் நம்ம சொந்தங்கள்கிட்ட மாமா மச்சான் சித்தப்பா சித்தி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் நான் இந்த தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில நஷ்டம் ஏற்படும் பொழுது அதை வேறு தொழிலுக்கு மாற்றுவதற்கு ஒரு எமோஷனலான பாண்டிங் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு அந்த தொழில கஷ்டப்பட்டு இழுத்து நஷ்டம் ஏற்பட்டாலும் சொத்தை வித்து அதெல்லாம் கொண்டு போறாங்க. ஆனா அதைய நஷ்டத்தை தவிர்க்குமாறு நீங்க கூறிய அந்த அறிவுரையை நிறைய பேர் ஏற்பதில்லை. அந்த கஷ்டத்தை வெளியில சொன்னா இவன் ஒரு தொழிலா மாத்திட்டு இருக்கான், அந்த தொழில் சரியில்லாம உள்ள இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சும் அந்த தொழில எமோஷனலா ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா நீங்க உங்களுடைய விளக்க உரையிலையும் உங்களுடைய சிறப்புரையிலையும் தெளிவா சொன்னீங்க ஒரு தொழில எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு. பட் அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு மந்திரம் ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மந்திரம் தொழில நஷ்டம் அடையுதுன்னா அதை விட்டு வெளியே வரக்கு, அதாவது சில இடத்துல சொல்லுவாங்க நோன்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும்னு. அதே மாதிரி நாம பண்ணிட்டு இருந்தது சரியா வரல அப்படின்னு வரும்போது அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போறதுக்கான பக்குவம் வரணும். அது இண்டிவிஜுவாலிட்டின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் அது டக்குன்னு வந்துடுமான்னு இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மந்திரம் போட்டெல்லாம் பண்ண முடியாது. நம்மளுக்கு வருமானம் வரல, நம்ம அதை ஏன் பண்ணணும்? அதை விட்டுட்டு வருமானம் வர்றதுக்கு இன்னொன்னுக்கு போகலாம். அல்லது நாம செஞ்சா நட்டம் வருதுன்னு இருக்கும்போது அதை செய்யாம சும்மா இருக்கிறது நல்லது. அதுதான் என்னோட கருத்து. செய்ய போகக்கூடாது. நம்மளுக்கு அது வரல, ஒத்து வரலைங்கிறப்போ விட்டுட்டு அடுத்ததுக்கு ட்ரை பண்ணிட்டு போறதுதான் நல்லது. வேற முயற்சி எடுக்கலாம். ஏன்னா அதுல வருமானமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எதுக்கு போய் மொட்டைப்பாறையில கிணறு வெட்டுற கதை தான். கண்டிப்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மளுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. நிறைய சொந்தங்கள் இந்த கேள்வியில கேட்டிருக்கீங்க. சிங்கப்பூரிலிருந்து முதல் தொழில் அதிபராக நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்த இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது முத்தாய்ப்பான கருத்துக்கள். தயவு செஞ்சு இதை எல்லாருமே கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அவர் பல கஷ்டங்களை தாண்டி சாதித்ததனால் அவர் சொல்லும் அந்த அறிவுரைகளோ அல்லது அவர் சொல்லும் அந்த ஒரு விளக்கங்களையோ நம் தயவு செஞ்சு நம்ம தொழில எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறிக்கொண்டு கடைசியாக ஒரு கேள்வி, முக்கியமான நிறைய சொந்தங்கள் கேட்ட கேள்வி. இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் சம்பந்தமாக அச்சு வெல்லம்
ஜாகரி மற்றும் கரும்பு சர்க்கரை மற்றும் ஆர்கானிக் சர்டிஃபைடு கார்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய தொழில்களில் உள்ள சொந்தங்கள் இந்த இணைப்புல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இந்த காணொளியின் மூலமாக. இது விஷயமாக நாங்க எங்களோட ஆர்கானிக் சர்டிஃபைடு கார்மெண்ட்ஸோ அல்லது ஆர்கானிக் சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸோ நாங்க உங்களுக்கு கொடுக்குவதற்கு எந்த வகையில எங்களுடைய கம்பெனி டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பணும், எப்படி அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பகுதியான கேள்வியாகவும், சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த கிராண்ட்ஸ், அதாவது சிங்கப்பூர் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் எங்க கிடைக்கும், எந்த வெப்சைட்ல அல்லது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத இன்னொரு கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. இந்த கடைசி கேள்விக்கு உங்களுடைய பதில் தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஜாங்கிரி அதாவது இந்த சர்க்கரை சம்பந்தமானது, கருப்பட்டி, சர்க்கரை, அச்சு வெல்லம், இதுக்கெல்லாம் வந்து சிங்கப்பூர்ல ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஆல்ரெடி இங்க வந்துட்டு இருக்கு. அது வந்துட்டு இருக்கிறதுங்கிறதுனால புதுசா வர்றவங்களுக்கு சேல்ஸ் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நாங்க வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எங்களுக்கு சப்ளையர் இருக்காங்க. நாங்க அவங்களோட இணைச்சுட முடியும். எங்களுக்கு வேணுங்கிறதையும் இப்போ நாங்க ஊர்ல இருந்து வாங்கி இங்க எக்ஸ்போர்ட், எங்களோட கம்பெனியே அங்க இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்றாங்க. அவங்ககிட்ட நீங்க சப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்க என்னை தொடர்பு கொண்டா நான் எங்களோட பர்ச்சேஸ் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி விடுவேன், அவர்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த ஆர்கானிக் காட்டன் அப்படிங்கிறத நாங்கள் டீல் பண்றது இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கம்பெனி, ஒரு கம்பெனி ஆஸ்திரேலியாவிலேயோ ஒரு கம்பெனி இந்தியாவிலையுமே இருக்காங்க. அவங்க சில்ட்ரன்ஸ் வேர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நான் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். என்னோட ஒரு நண்பர் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்கானிக் காட்டன் அண்ட் கார்மெண்ட்ஸ், அது சில்ட்ரன்ஸ் கார்மெண்ட்ஸாக இருந்தால் அவங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப முடியும். ரெண்டாவது, இந்த கிராண்ட் பத்தி கேட்டீங்க இல்லையா, அந்த கிராண்டுங்கிறது வந்து சிங்கப்பூர் கம்பெனிக்கு கொடுக்குற கிராண்டு. இப்போ இந்தியன் கம்பெனி வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் வந்து அப்படா அவங்க மற்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியாவிலிருந்து நாம் எக்ஸ்போர்ட் பண்றதோ அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலுக்கு வந்து அதுல ஏதாவது லோன் கொடுக்கறது மற்றதெல்லாம் வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் தான் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியது வந்து அதே மாதிரியானது தான். வெளியில போய் நாம கம்பெனி, சிங்கப்பூர் கம்பெனி வந்து வெளியில போய் கம்பெனி ஆரம்பிக்கிறக்கோ அல்லது சிங்கப்பூர்ல சில கண்டிஷன்ஸ் என்னன்னா, நாங்க வந்து புதுசா மெக்கனைஸ் பண்றக்கோ ஆட்டோமைஸ் பண்றக்கோ இந்த மாதிரியான சில செயல்களுக்கு கிராண்ட் கொடுக்குறாங்க. பட் அது இந்தியன் கம்பெனி அதை வந்து அவைல் பண்ண முடியாது. சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் நிறைய பேர் தொடர்பு கொள்ள உங்களுடைய கம்பெனி ப்ரொஃபைல் எல்லாம் அனுப்ப சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சேட் பாக்ஸை பாருங்க. india@kbnglobal.org அப்படிங்கிற முகவரிக்கு மின்னஞ்சல் நீங்க செய்யணும். செஞ்சீங்கன்னா இன்றைய சிறப்பு விருந்தினருடைய நிறுவனத்திற்கு நாங்க அந்த இமெயில்ஸை ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இப்போ சேட் பாக்ஸ்ல அந்த இமெயில் ஐடியை போடுறேன், india@kbnglobal.org. india@kbnglobal.org அப்படிங்கிற முகவரிக்கு நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய ப்ரொஃபைலையும் உங்களுடைய தகவல்களையும் எங்களுக்கு பகிர்ந்துருந்தீங்கன்னா அதை வந்து இன்றைய சிறப்பு விருந்தினருடைய பர்ச்சேஸ் ஆஃபீஸர் நம்பருக்கு, அவருடைய மின்னஞ்சல் முகவரிக்கு நாங்கள் அனைத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம்னா அவங்க எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து டெஃபினட்டா உங்ககிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இன்றைய ஒரு காணொலியில் இணைந்திருக்கும் நம்ம ஒரு சொந்தம் கூட உங்களுடைய நிறுவனம் இது நம்மளுடைய சொந்தத்தின் நிறுவனம் அப்படிங்கிறது கூட தெரியல எங்களுக்கு, ஆனா ஆல்ரெடி நாங்க வந்து பிபிஇ கிட் பத்தி நாங்க ப்ரொமோஷன்ஸ் எங்களோட கொட்டேஷன்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்குவிசிட் பிடிஇ லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறதாகவும் அந்த தகவலை உங்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறும் எங்களுடன் ஒரு கோரிக்கை வைத்துள்ளதனால் அதையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரின் நிகழ்ச்சியை நான் முடிப்பதற்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா அவ்வளவு தகவல்கள், தொழிலுக்கு தேவையான இன்றியமையாத விஷயங்களை நீங்கள் ஒரு மினி MBA படிக்கிற மாதிரி அவர் அந்த 5 M's பத்தி சொன்னாரு. அதை தெரியாம நம்ம தொழில வைக்கக்கூடாது. அது உங்களுக்கு தெரியலனா ஒரு முயற்சி எடுத்து வேற ஏதாவது ஒரு இடத்துல பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு ட்ரெயினியா போய் நீங்க அந்த தொழிலை கத்துக்கிட்டு தான் செய்யணும் அப்படிங்கறதுல நிறைய விஷயங்கள் அவர் தொழில பட்ட கஷ்டங்களின் மூலமும் அவர் சந்தித்த சவால்களின் மூலமும் அதர் மேற்கொண்டு அவர் சந்தித்த தடைகள் மூலமாகவும் எப்படி அவர் ஜெயிச்சு வந்தார் அப்படிங்கிற அந்த ரகசியங்களையும் அவர் சந்தித்த சவால்களையும் நாம் எப்படி மேற்கொண்டு மீண்டு வருவது, வெற்றி படிகளை தொட வேண்டும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது அவர் ஒன்றைய காணொலியில மூலம் சொன்னதால் நமக்கு அனைவருக்கும் கண்டிப்பாக அது மனதில் பொதிந்திருக்கும். இவ்வளவு ஒரு விஷயங்களை நமக்கு தெல்ல தெளிவாக புரியும் வண்ணம் தொழிலின் சூட்சமங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டு
அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலும் அனைத்து சொந்தங்கள் அவருடன் தொழில் நிமித்தமாக பயணம் செய்வதற்கு வாய்ப்பையும் வழங்கிய இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக மற்றும் உங்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய இந்த உரை கண்டிப்பாக நிறைய சொந்தங்களுக்கு ஒரு எழுச்சி மிக்க ஒரு தொழில் உரையாக அமைந்திருக்கும் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை. மேலும் இம்மாதிரியான விஷயங்கள் நமது சொந்தங்களுக்கு தொழில் வாய்ப்புகளையும் அவர்கள் சந்தித்த இடையூறுகளுக்கும் நிறைய ஐயப்பாட்டை நீக்கியிருக்கும் என்பதும் எங்களுக்கு எவ்வித சந்தேகம் இல்லை. இவ்வாறு ஒரு எளிய முயற்சியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு காணொளியில் நீங்கள் பல நண்பர்களுக்கும் பல சொந்தங்களுக்கும் உங்களுடைய வாழ்வியல் சூட்சமங்களையும் தொழில் சூட்சமங்களையும் எங்களுக்கு மனம் திறந்து பரிமாறியதற்கும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறோம். நன்றி. இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.